பதையே அரஹர மகாதேவ. நம பள்ளி தெய்வ சேனாபதையே அரூகரா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. சக்திவேல் முருகனுக்கரோகரா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். பெருஞான பாலுண்டு பேராயிரம் கொள்ளும் பிஞ்சகனின் ஒரு ஞான பிள்ளையாய் கோள் நீக்கி நோய் நீக்கி ஓதரிய குருஞான வள்ளலாய் காக்கும் திருவாய் குணம் பெருக்கும் திருஞான சம்பந்தமூர்த்தி நற்பாதம் என் சென்னியதே. இன்றைய தினம் மெய்யன்பர்களே, சைவம் தழைக்க நல்ல அரும்பணிகளை ஆற்றி வரும் சைவ சமய பக்தஜன சபையிலே இன்றைய தினம் ஞானசம்பந்தர் காட்டிய தமிழ் நெறி என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஞானசம்பந்த பெருமான் சிறப்பினாலே பல சிறப்பு திருநாமங்களை பெற்றவர். சைவ சிகாமணி, அருகாசனி, முத்தமிழாகாரன், மறைவையில் திப்பிய வாசகன், கவுனியர் தீபன், பரசமயக்கோளரி, தமிழாகரன், தமிழ் விரகன், கலைவித்தகன், செழுமலைய தமிழ்கேசரி, ஆளுடைய பிள்ளை, திருஞான சம்பந்தர், இப்படி கவுனியர்கொன் பல திருநாமங்கள். அவர் ஞானசம்பந்தருக்கு மட்டும் ஒரு 1008 திருநாமங்களை சொல்ல முடியும். அத்தனை சிறப்பு திருநாமங்களை பெற்றவர். ஆள் உடைய பிள்ளை என்று இறைவனாலேயே ஆளாக்கி கொள்ளப்பட்ட ஞான சம்பந்தத்தை இறைவியினுடைய பாலமுது உண்டு தமிழ் சம்பந்தத்தை பெற்றவர். ஆனாலும் அவருக்கு தமிழ் மீது அளவில்லாத ஒரு பற்று. அதனாலே நம்முடைய 1ஆம் 2ஆம் 3ஆம் திருமுறையான தேவாரத்திலே தமிழ்ஞான சம்பந்தன் தமிழ்ஞான சம்பந்தன் என்றே தம்மை கடைக்காப்பு பதிகத்தினுடைய கடைக்காப்பு செய்யுளிலே மிகவும் பெருமைப்பட பேசுவார். ஆளுடைய பிள்ளை திரு கலம்பகத்திலே நம்பியாண்டார் நம்பி இவரை குறிப்பிடும் பொழுது வியந்து பாடுகிறார். ஞானசம்பந்தர் உரை செய்த திருநெறிய தமிழ் என சீர்காழி திருப்பதிகத்திலே அற்புதமாக குறிப்பிடுகிறார். ஞானம் திருஞானம் பெற்ற பிள்ளை காழி நாடுடைய பிள்ளை ஆணை நமதென்ற பெருமாள் சத்புத்திரன் காழிவல்லல் சந்தத்தின் தந்தை கல்லாமல் கற்றவன் ஞானத்தின் திருவுரு சத்புத்திரன் நான்மறையின் தனித்துணை. இப்படி இவருடைய அடைவு பெயரானது நீண்டு கொண்டே போகும். இறைவனாலே ஆட்கொள்ளப்பட்டவர்கள் 4 பெருமக்கள் என்பார்கள். அந்த 4 பெருமக்களை உமாபதி சிவாச்சாரியார் குறிப்பிடும் பொழுது, ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழி மிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டன் பதம் போற்றி, ஊழிமலி திரு ஆதவூரர் திருத்தாள் போற்றி போற்றி என்று உமாபதி சிவாச்சாரியார் குறிப்பிடுகிறார். ஆக சைவத்தின் சமயம் விளங்க 4 பெருமக்களை ஈசன் ஆண்டு கொண்டான். அதிலே ஈசனை எப்படி இவர்கள் 4 அணுகினார்கள் என்று பார்த்தோமானால், தமிழ்
நெருகினாலே முதலிலே கொஞ்சிப்பாடி அணுகினார் ஞானசம்பந்த பெருமான் ஈசனை. நாவுக்கரசு நாயனார் அஞ்சிப்பாடி அணுகினார். மணிவாசக பெருமான் கெஞ்சிப்பாடி அணுகினார். சுந்தர பெருமான் விஞ்சிப்பாடி அணுகினார். வாரியார் சுவாமி அழகா சொல்வார், தமிழ் நெறியிலே ஈசனை ஆண்டு கொள்வதற்காக பாடிய அந்த தேவார திருமுறைகளிலே நால்வரிலே முதலிலே கொஞ்சிப்பாடியவர் சம்பந்தர், அஞ்சிப்பாடியவர் நாவுக்கரசர், கெஞ்சிப்பாடியவர் மணிவாசகர், விஞ்சிப்பாடியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். உடனே ஈசனம் என்ன பண்ணா, இவர்கள் காட்டிய தமிழ் நெறிக்காக இறைவன் இவர்களை ஆட்கொள்ள சித்தமானான். இறைவன் ஆட்கொள்ளாமல் நாம இறைவனை அடைய முடியாது. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்பார் திருவாசகத்திலே, சிவபுராணத்திலே. அப்படி இறைவன் எப்படி ஆட்கொண்டான்னா, சம்பந்தரை பாலை காட்டி ஆண்டு கொண்டான், நாவுக்கரசரை சூலை காட்டி ஆண்டு கொண்டான், மணிவாசகரை தன் திரு காலை காட்டி ஆண்டு கொண்டார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஓலை காட்டி ஆண்டு கொண்டார். இப்படி நால்வரையும் ஆண்டு கொண்டார் ஈசன். ஆண்டு கொண்டு அவர்கள் சூட்டிய தமிழ் நெறி பாடல்களுக்காக என்ன கொடுத்தார் அப்படின்னா, எப்பவுமே இறைவனிடத்திலே ஒரு சாதாரணப்பட்ட என் போன்ற இவர்கள் அணும் பொழுது அங்க போய் அந்த சுவாமியை பார்த்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு பலன் எதிர்பார்த்து செல்கிறவர்கள் பல பேர் உண்டு. அந்த வகையில இந்த நால்வர் தமிழ் நெறியினாலே அணுகிய பொழுது பலனாக நால்வருக்கும் 4 பொருளை கொடுத்தார் இறைவன். அந்த வகையில சம்பந்தருக்கு ஞானத்தை கொடுத்தார், நாவுக்கரசருக்கு கிரியை என்கிற யோகத்தை கொடுத்தார், மணிவாசகருக்கு யோகத்தை கொடுத்தார், சுந்தரருக்கு சரியை கொடுத்தார். இது மார்க்கங்களிலே, பக்தி மார்க்கங்களிலே 4 வழி: சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று. அந்த 4 மார்க்கங்களிலே தமிழ் நெறியை பாடிய சம்பந்தருக்கு ஞான மார்க்கத்தை கொடுத்தார். அதுபோல சிதம்பரம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும், சைவ சமயத்திலே இறைவனுக்கு தலைமை பீடமாக விளங்குவது. 274 சிவாலயங்களிலே மூத்த சிவாலயமாக திகழ்வது ஆடல் வல்லானுடைய திருச்சிற்றம்பலம் என்னும் தில்லை சிதம்பரம். மிகவும் பாதுராத்திரில நள்ளிரவிலே 274 சிவாலயங்களிலே இருக்கிற மூர்த்திகளுடைய சாநித்தியமும் தில்லை கூத்தப்பெருமானுடைய அந்த கிருதயத்திலே சென்று லயித்து லயமாகி மீண்டும் மறுநாள் அந்தந்த மூர்த்திகளுக்கு செல்லும் என்று சைவ ஆகமங்கள் குறிப்பிடுகிறது. சிதம்பரத்தில் இருக்கிற ஆகமத்துக்கே மகுடாகமம் அப்படின்னு பேரு. ஆகமங்கள்ல 28 ஆகமங்கள் இருக்கு, சிவாகமங்கள். அதுல சிதம்பரத்திலே கடைபிடிக்கக்கூடிய ஆகமம் மகுடாகமம். அப்படின்னா என் தலை மகுடம், சிரத்திலே வைக்கக்கூடிய மகுடம். இப்படி ஆகமங்கள்ல சிறந்த மகுடாகமம் தில்லை சிதம்பரத்திலே அந்த ஆகம வழிபாடு. அங்கேதான் எல்லா தெய்வத்தினுடைய சாநித்தியமும் லயமடைகிறது. அந்த கோயில் என்றாலே சிதம்பரம் தான், கோயில் சிதம்பரம். அதுதான் 9ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா பாடிய 9 கோவில் சிதம்பரத்தை பாடியிருக்கிறார்கள், திருக்கோவில் என்றே பாடியிருக்கிறார்கள். அப்படி அந்த சிதம்பரத்தை 4 சென்று தமிழ் வழி தமிழ் நெறியிலே பாடி பரவி தரிசித்திருக்கிறார்கள். இந்த 4 எப்படி போய் இப்போ தரிசனம் பண்ணார் பார்த்தீங்கன்னா, கிழக்கு கோபுரம் வழியாக மணிவாசகர் சென்று தில்லை கூத்தப்பெருமானை தரிசிக்கிறார். தெற்கு கோபுரம் வழியாக ஞானசம்பந்தர் சென்று தரிசிக்கிறார். மேற்கு கோபுரம் வழியாக நாவுக்கரச நாயனார் சென்று தரிசிக்கிறார். வடக்கு கோபுரம் வழியாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சென்று தரிசிக்கிறார். இந்த திசைகளுக்கே ஒரு பலன் உண்டுங்க. அந்த திசை கோபுரங்கள் வழியா ஏன் இவங்க போனாங்க அப்படின்னா, அதற்கு ஒரு பலன். அந்த வழியிலே தென் திசை என்பது யமனுடைய திசையாக இருக்கக்கூடிய தெற்கு திசை.
அந்த யமனுடைய பாசக்கயிறை வெல்ல வேண்டுமானால் சிவ ஞானம் சித்தியாக வேண்டும். அதனால அந்த ஞான மார்க்கத்தை கடைபிடித்த சம்பந்த பெருமான் அந்த தென் திசை கோபுரம் வழியாக சென்றார். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்தந்த விஷயத்துக்காக இந்த 4 மார்க்கத்திலே சென்றார்கள். குழந்தை சம்பந்தர் என்பதனாலே தெற்கு கோபுரத்திலே இறைவனும் அம்மையும், அதாவது நடராஜ பெருமானும் சிவகாமி அம்மையும் ஓடி வந்து எதிர்கொண்டு அழைத்து சென்றார்களாம். மற்றவர்கள்லாம் இறைவனை தேடி போய் திருவடி பரவினார்கள். ஆனால் சம்பந்தருடைய தமிழை கேட்க இறைவனும் இறைவியும் தெற்கு கோபுர வாசல் வழியாக ஓடி வந்து இந்த குழந்தையை அழைத்து சென்று அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி அற்புதமாக திருத்தொண்ட தொகையிலே ஒரு பாடல் உண்டு. பம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலர் கொன்றையால் அடியலால் பேனா எம்பிரான் சம்பந்தர் அடியார்க்கும் அடியேன் ஏர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலர் அடியாருக்கும் அடியேன் நாட்டமிகு தண்டிக்கும் மூர்கர்க்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்று 5வது திருத்தொண்ட தொகை செய்யுளிலே அற்புதமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பம்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமலர் கொன்றையான் அடியலால் பேனா எம்பிரான் சம்பந்தர் அடியார்க்கும் அடியேன் என்று சம்பந்தமூர்த்தியை, திருஞான சம்பந்தமூர்த்தியை வியந்து பாடுகிறார். இந்த 4 பேரும் 4 விதமான மார்க்கத்தை நமக்கு தமிழ் நெறியினாலே காட்டி கொடுத்தார்கள். அது என்ன மார்க்கம்னா, சம்பந்த பெருமான் சத்புத்திர மார்க்கத்திலே இறைவனை அடைந்தார். தாச மார்க்கத்திலே நாவுக்கரச நாயனார் அடைந்தார். சகமார்க்கத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமி அடைந்தார். சன்மார்க்கத்திலே மணிவாசகர் அடைந்தார். இந்த மார்க்கத்துக்கும் ஒரு பொருள் உண்டுங்க. என்ன பொருள் அப்படின்னா, சத்புத்திர மார்க்கம்னா இறைவனை அப்பாவா நினைச்சு நாம பிள்ளையா இருந்து தந்தைக்கு மகன் ஆற்றும் கடனாக பக்தி செலுத்துவது சத்புத்திர மார்க்கம். அப்படித்தானே இவர் குழந்தையா இருந்து ஞானப்பாலை குடித்தார். அம்மையே அப்பான்னு கூப்பிட்டு அவருடைய ஞானப்பாலை உண்டதுனால சீர்காழியில ஆளுடைய பிள்ளை என்று இருக்கு. காழிப்பிள்ளை, சீகாழி பிள்ளை, ஆளுடைய பிள்ளை, பிள்ளை என்கிற வரத்தையே சுவாமி அடைமொழியாக கொடுத்தான். அதனால இவர் மார்க்கம் சத்புத்திர மார்க்கம். அதுபோல மற்றவர்களுக்கெல்லாம் அதுபோல மற்றொன்று, இறைவனை அணுகுவதற்கு 4 வழி இருக்கு. இறைவனுடைய திருத்தாலை அடைய 4 வழி. 4 வழியை காட்டினார்கள். அதுல சாலோக வழியை அப்பர் பெருமான் காட்டினார். சாமீப வழியை சம்பந்த பெருமான் காட்டினார். ஷாரூப வழியை சுந்தரர் காட்டினார். சாயுஜ்ய வழியை மணிவாசகர் காட்டினார். இறைவனை முக்தி பேறு பெறுவதிலே ஈசனுடைய கடலிலே 4 வழி இருக்கு. அதுல சாலோகம் அப்பர், சாமீபம் சம்பந்தர், ஷாரூபம் சுந்தரர், சாயுஜ்யம் மணிவாசகர். 4 பேர் அடைந்தார்கள். இப்போ இந்த 4 இவங்களை மட்டும் எல்லா மார்க்கத்துக்கும் துணை கிடைக்கிறோமே, அது என்னங்க அவங்க கிட்ட அவ்வளவு சிறப்பு? 63 அடியார்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் 72 தொகையடியாரோட சேர்த்து இருக்காங்க. இவ்வளோ பேர் இருந்தோம், இந்த 4 பேருக்கு மட்டும் ஏங்க இவ்வளவு சிறப்பு அப்படின்னா, நமச்சிவாய என்கிற பஞ்சாட்சர மந்திரம். அந்த நமச்சிவாய என்கிற பஞ்சாட்சர மந்திரம் 5 எழுத்து அப்படின்னு நமக்கு தெரியும். அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே அப்படின்னு சம்பந்தரே பாடியிருக்கிறார். உபநயன சடங்கு பண்ணும்போது அவர் துஞ்சினும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகனைந்து நினைவின் நாடரும் வஞ்சக மற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே அப்படின்னு பாடுகிறார். இந்த அஞ்செழுத்து என்கிற நமச்சிவாயத்தை தன்னுடைய பேராவே வைத்து கொண்டார்கள் இந்த 4 பேரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, தமிழ் ஞானசம்பந்தருடைய தமிழ் நெறி நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கோம். இன்னைக்கு தலைப்பு தமிழுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, மெய்யெழுத்துக்களுக்கு ஒளி அளவு கிடையாது.
அது உயிரெழுத்துக்களை கொண்டுதான் வரும். அப்போ ஞான சம்பந்தன் அப்படின்னு நீங்க எழுதினீங்களானா அதுல மெய்யெழுத்துக்களை நீக்கி விட்டு பார்த்தீங்களான்னா 5 எழுத்து வரும். ஞா ந சா இம்மு விட்டுருந்தோம், பா இந்து விட்டுருந்தோம், தா 5 எழுத்து வரும். இப்ப ஞான சம்பந்தர் அப்படின்ற எழுத்துல மெய்யெழுத்தை நீக்கி பார்த்தீங்களான்னா 5 எழுத்து வருது. அது போல நாவுக்கரசர் நா உ க ர ச இரு கிடையாது, 5 எழுத்து. நாவுக்கரசர் 5 எழுத்து. அடுத்து நம்பி ஆரூரர் நா பி ஆ ரு ரா, மற்றதெல்லாம் மெய் எழுத்து 5 எழுத்து. கடைசியில திருவாத ஊரர் என்கிற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாத ஊரர் 5 எழுத்துங்க. ஆக இந்த 4 பேருமே இறைவனுடைய 5 எழுத்து உண்மையாகவே பிறந்தார்கள் என்பதனால் தமிழில அவர்கள் திருப்பெயரும் 5 எழுத்திலே அமைந்திருக்கிறது. அப்படின்னா அது எவ்வளவு பெரிய சிறப்பு தமிழ் மொழிக்கும் அவர்கள் பிறப்புக்கும் என்பதை இதுக்கு மேல சொல்ல வேண்டாம். அது மட்டும் இல்லாம சம்பந்தருடைய தமிழ் நெறிக்கு ஒரு மகுடமான ஒரு சிறப்பு உண்டு 4 நெறிகளிலே. அது என்ன அப்படின்னா, சம்பந்த பெருமான் சிவத்துக்குள்ளே சக்தியை பார்த்தாருங்க. அப்பர் பெருமான் சக்திக்குள்ள சிவத்தை பார்த்தார். 2 பேர்ல பார்த்தீங்களான்னா அப்பர் பெருமானும் சம்பந்த பெருமானும் திருமறைக்காட்டுல திருக்கதை மூடவும் திறக்கவும் 2 பேரும் பாடி இறைவனோட அருளை பெற்றாருங்க. திருவேழிமடலையில 2 பேருக்குமே பஞ்சம் பசி போக்குறதுக்காக அந்த பலிபீடத்துல திருக்காசு சுவாமி கொடுத்தாருங்க. அப்படி இந்த 2 பேருக்கும் இரட்டையர்களா எங்க போனாலும் சுவாமி 2 பேருக்கும் சம்பந்தருக்கும் அப்பருக்கும் இவர் பிள்ளை அவர் அப்பா. எப்படின்னா இறைவன் வாயாலே பிள்ளைன்னு அழைக்கப்பட்டவர் ஞானசம்பந்தர், ஆளுடைய பிள்ளை அப்படின்னு. பாலை கொண்டு வந்து அப்பா அம்மாவும் கொடுத்து சீர்காழிப்படையில ஆண்டு கொண்டு பிள்ளை அப்படின்னு லோகமாத்தான்னு பசித்த பிள்ளைக்கு பால் உணவு ஊட்டி அம்பிகையும் அப்பனும் சம்பந்தருக்கு அப்பா அம்மா ஆனார்கள். அதனால ஆள் உடைய பிள்ளை. இவருக்கு ஆள் இருக்காங்க, இவர் அப்பா அம்மா சீர்காழி தோணியப்பரும் அவருடைய நாயகியும் அப்படின்னு சொல்லலாம். அப்பர் பெருமான சம்பந்தரே பட்டு அப்பரேன்னு கூப்பிட்டுருக்காரு. நீங்க என்ன அப்பான்னு அழைச்சிருக்காரு அவர். அப்போ ஒரு பிள்ளை இறைவனுடைய பிள்ளை இவர் அப்பான்னு கூப்பிட்டா அவர் அப்பா இவர் பிள்ளை தானே ஆறுதுங்க. அந்த பாவத்தினாலே இந்த 2 பேர்ல பார்த்தீங்கன்னா சிவத்துக்குள்ளே சக்தியை பார்த்தவர் சம்பந்தர், சக்திக்குள்ளே சிவத்தை பார்த்தவர் அப்பர் பெருமான். அப்படி வேத நெறி தழைத்தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனித வாய் மலர்ந்து அழுத சீத வள வயற் புகழி திருஞான சம்பந்தன் பாதமல தலைகொண்டு திருத்தொண்டு பரபுவாம் என்று 1899 பாடலிலே பெரிய புராணத்திலே அற்புதமாக ஞானசம்பந்தருக்கு அந்த அவதாரத்திற்கு இவர் ஒரு செய்யுளை செக்கிழா பெருமான் இயற்றி அருள் இருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் எப்ப ஆண்டு கொண்டார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் வாயாலே தமிழை கேட்பதற்காக இறைவன் அமுது கொடுத்து அதை பெற்றார். இதுல நீங்க பாருங்க 4 பேர் 4 விதமா தமிழ் பாடல் வாங்கினாங்க ஈசன். இந்த 4 பேர்ல ஞானசம்பந்தர் ஒரு வசத்திங்க. ஏன்னா குழந்தையில ஆண்டு கொண்டான்றது ஒண்ணு, இன்னொரு வசதி என்னன்னு சொல்ற பாருங்க. அப்பர் பெருமானை ஆண்டு கொண்டது திருவதிகையில திலகவதியாரை பார்க்க போய் தனக்கு வயிற்று நோய் தீரலைன்னு அதை குணப்படுத்துறதுக்காக அக்காவை தேடிட்டு போனார் திருவதிகைக்கு. அக்கா திருநீரை கொடுத்து சைவ நெறி வழங்க, நீ சமணத்திலேருந்து சைவனா மாறினா உன்னுடைய உடற்பிணியும் தீரும் உள்ள பசியும் தீரும்னு அவருக்கு காட்ட அங்க அந்த திருவதிகை வீரட்டத்தில் பாடி பணிந்து இறைவனுடைய கருணையினாலே கூற்றாயினவாறு விளக்ககலீர் என்கிற பாசுரம் பாடி இறைவன் ஆண்டு கொண்டான். அப்ப அப்புறம் எப்படி ஆண்டு கொண்டிருக்கான் பாருங்க. இறைவன் ஒரு கூற்றுனா யமபாசங்க, அப்படி ஒரு பயம். யமனே பிடிச்சுன்னு போறான்னா அதோட நம்ம க்ளோஸ்ன்னு அர்த்தம். அதுக்கு மேல ஒரு ஆபத்து இருக்காங்க. அந்த ஒரு விளிம்புக்கு அப்புறம் அழைச்சின்னு போய்
அவரை கதற விட்டு வேர்த்தும் விழுந்தும் புரண்டும் எழுந்தால் என் வேதனையாயின நீக்கியிடாய் ஆர்த்தார் புனல் சூழ் அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானேன்னு பாடுறாருங்க. விழுந்து புரண்டு வேர்த்து அப்படியே என்னுடைய கூற்று நான் தோடு தொலைஞ்சேன். இனிமே என்னை காப்பாத்துறது உங்க கையில தான் இருக்கு. நின் கடன் அடியேனையும் தாங்குதல் அப்படின்னு உன்னுடைய கடன் பாது, நீ என்னை காப்பாத்தி ஆகணும்னு அப்படி ஒரு டோட்டல் சரண்டர் ஆகி அவருக்கு யமனுடைய கொடுமை எப்படி இருக்கும் உயிர் போற நேரத்துலன்னு அந்த உயிர் பயத்தை காட்டி ஆண்டு கொண்டாருங்க. அது எவ்வளவு பெரிய சித்திரவதை அது. ஆனா அவர் பிழைத்தார். அதனாலதான் அப்பர் பெருமானுடைய சரித்திரம் படித்தவர்களுக்கு தெரியும் எத்தனை தடவை செத்து பிழைத்தாருங்க அவரு. சுண்ணாம்பு கலவாயில போட்டா புதகுழியில வச்சு புதைச்சி ஆணையினுடைய தலையால இடற சொன்னா, கார்கோடம் போன்ற விஷமான நாகங்களுக்கு குகையில தள்ளி போட்டான், இரும்பு பழுக்க காய்ச்சினால கண்ணை குத்த வந்தான், கல்லுல கட்டி மலை உச்சியிலேருந்து கடல்ல உருட்டி போட போனான், சோத்துல விஷம் கலந்து கொடுத்தா. இதுக்கு மேல ஒன்று உண்டாங்க. அவரை எப்படியா சாகடிக்கணும் எத்தனை முயற்சிங்க. ஆனா அவர் ஒவ்வொரு ஆட்டையும் என்ன சொன்னார், அஞ்ச வருவது யாதொன்றும் இல்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை. ஏன்னா அஞ்செழுத்து என் மனசுல இருக்குங்க. அஞ்செழுத்து மனசுல வச்சவனை அவன் அஞ்சும்படியா எதுவும் வராது, அவன் எதை பார்த்து அஞ்ச மாட்டான். அப்படி ஒரு கூற்றை காண்பிச்சிருக்க. ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல 6 விதமான கூற்றை காட்டி தான் ஆண்டு கொண்டார். ஆனா சம்பந்தர் அப்படி பண்ணாரா? அவர் பசின்னு அழுத உடனே பால் எடுத்துட்டு ஓடி வந்துட்டாருங்க. அது போல மணிவாசகரே எடுத்துக்கோங்க. அவரை நிறைய பரிய நரியாக்கி வைகை கரையில போய் வெள்ளம் வர வச்சு அவரை சிறையில தள்ளி எவ்வளவு அமக்கலங்க. அவ்வளவும் பண்ணிதானங்க கடைசியில குருந்த மரத்தடியில ஒரு குருவா ஆண்டு கொண்டார். அப்ப அவருக்கும் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்கார். இப்படி 4 பேர்லயும் நீங்க பாத்தீங்களான்னா ஒவ்வொருத்தரையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் அப்படிதான். ஒரு கல்யாணத்துக்கு 2 கல்யாணம் பண்ண வச்சு பொய் சொல்ல வச்சு கண்ணை 2த்தையும் போக்கி அவருக்கு ஊன்றுகோலை கொடுத்து எவ்வளவு பிரச்சனைங்க அவருக்கு. அவ்வளவு இறைவன் கொடுத்தா பித்தான பாடும்படியான ஒரு பாடலை பாடுவதற்கு அத்தனை கஷ்டப்படுத்தினார் அவரை. பண் சுமந்த பாடல் பரிசு வரும் பாகத்தன் பெண் சுமந்த பெம்மான் பெருந்துரையான்னு அவன் ஒரு பாடலை பரிசா வாங்கிறதுக்கு அரிமர்தன பாண்டிய கிட்ட போய் சுவாமியே உத வாங்கினாருங்க. சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கிட்ட தன் அடியார் இடத்துல ஒரு தமிழ் பாடலை வாங்கிறதுக்கு முதுகுத்தோலை உரிச்சிருவேன்னு அரிமர்தன பாண்டியன் பெரம்பெடுத்து அடிச்சாருங்க. அடி வாங்கிட்டு பாட்டு வாங்கிட்டார் சுவாமி. சில பேர் சொல்லுவார் உன்னால நான் பாட்டு வாங்கினேன்டார். ஆனா உண்மையில அது பண்ணது பரமேஸ்வரன் தான். இவர்கிட்ட பாட்டு வாங்குறதுக்கு அவ அரிமர்தன பாண்டியன் கிட்ட போட்டு வாங்கினா அவன் அடிச்சு அடிய வாங்கினார் சுவாமி. அது சரித்திரம் பேசுறது திருவிளையாடல் புராணம். ஆக இந்த 4 பேர்ல 3 பேர் பார்த்தீங்கன்னா கஷ்டமான ஒரு ஆட்கொள்ளுதலுங்க. ஒன்று அப்பர் பெருமான், அவர் யமபயத்தை பார்த்து கஷ்டப்பட்டிருக்கார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சுவாமியே அடி வாங்கி கஷ்டப்பட்டு அவர் ஆண்டு கொண்டார். அதுபோல மணிவாசக பெருந்தகையாருக்கு அது மாதிரி ஆச்சு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு கல்யாணத்துக்கு 2 கல்யாணம் ஆகி கண்ணு போய் அவரை பறவையார் மனைக்கு அனுப்பி அப்புறம் திருவொற்றியூர்ல நான் இங்க இருக்கேன் அங்க இருக்கேன்னு கண்ணாமூச்சி விளையாட்டுலாம் ஆடி எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காருங்க சுவாமி. அவ்வளவு பண்ணி அவருக்கா மலைமலையா மூட்டை அரிசி கேட்ட போது குண்டையூர் கிழார்கிட்ட எடுத்துன்னு போய் கேட்டு அதை திருவாரூர் வீதியில கொண்டு போய் கொட்டி ஒரு வேலைக்காரனா எவ்வளவு வேலை செஞ்சிருக்கார். தொண்டனேன் செய்யும் துரிசுகள் பெருக்கும் நாதனை நல் ஆரானை நாயினேன் மறந்து உய்வேனோன்னு அற்புதமா பாடுறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நான் எவ்வளவு உன்னை படுத்தி எடுத்தாலும் நீ ஒரு வேலைக்காரனா எனக்கு வேலை செஞ்சியேன்றார். சிவபெருமான் அவ்வளவு இறங்கி போய் வேலை செஞ்சாருங்க. இவ்வளவு 3 பேருக்கு பண்ணாரு. சம்பந்தர் அப்படி பண்ணாரா? கிடையாது. என்ன பண்ணார்? ஒரே ஒரு அழுதான். அதுவும் என்ன சொன்னா, இறைவன் பேரையும் சொல்ல அம்பிகை பேரையும் சொல்ல, அவர் அம்மையே அப்பான்னு அழுதார். அம்மா அப்பான்னு குழந்தை அழும், அது மாதிரி அழுதாருங்க. அப்பா இழந்த போது அம்மையே அப்பான்னு அழுத உடனே அவர் தோடுடைய சிவனே இறங்குறார். தோடுடைய செவிகம் விடையேறிவோர் தூபன் மதிசூடி காடுடைய சுடலை கொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏழுடைய மலரான்
முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேபிய பெம்மான் இவனே. சுவாமி இவன் அப்பான்னு கூட்டா சிவன் வந்திருக்கணும், அம்மானு கூட்டா பார்வதி வந்திருக்கணும். ஆனா இவன் எப்படி கூட்டா, தோடுடைய செவியன்னு கூட்டா. தோடு பெண்கள் அணிகிற காதுல அணிகிற ஆபரணத்துக்கு தோடுன்னு பேருங்க. சில பேர் சொல்லுவான், ஆண்களுக்கு எனக்கு தோடு கொடுக்காதே, ஏற்கனவே காது குத்தி இருக்குன்னுவான். பெண்கள் அணிகிற காது செவி ஆபரணத்துக்கு தான் தோடு அப்படின்னு பேரு. அதே ஆண்கள் அணிந்தா, சில ஆண்கள் கடுக்கன் எல்லாம் போட்டிருப்பான், எனக்கு கடுக்கன் ஏற்கனவே போட்டாச்சுன்னுவான். இந்த கடுக்கன் பெண்களுக்கு கடுக்கன் போட்டான்னு சொல்ல மாட்டான், ஆண்கள் கடுக்கன் போட்டிருக்கேனா. இப்ப ஆண்கள் செவியில போறதுக்கு தோடுன்னு பேர் கிடையாதுங்க, அதுக்கு பேர் குழை அப்படின்னு பேரு. குழை காதுடையான் என்றுதான் பரமசிவனார நடராஜ பத்துல அழைக்கிறார்கள். காதார் குழையாட அப்படின்னு காதுல குழையாடும்படியாக நடராஜர் நர்த்தனம் ஆடுகிறார்னு அந்த நடராஜ பத்துல அவருக்கு பாடல் பாடி இருக்கிறார். காதார் குழையாடல், குழைக்காதுடையான்னு இறைவனுக்கு பேரு. ஆனா ஆண்கள் குழைக்காது போடக்கூடிய ஈசனை தோடுடைய செவியன்னு பாடுறாரு. அப்ப அது இலக்கண பிழையா? இந்த குழந்தை தப்பா பாடித்தான்னா கிடையாது. இவர் பார்க்கும்போது ஒரு பக்கம் செவியனாக சிவபெருமான் தெரிகிறார். ஆண்பால் விகுதியில செவிகள்னு போட்டா பெண்பால் விகுதி பெண்ணை குறிக்கும், தோருடைய செவிகள்னு போட்டிருக்கணும். ஆனா இவர் செவியன்னு பாடுறார். செவியன்னா ஆண்பால் விகுதி, அப்போ ஆணை குறிக்கிறது, தோடு பெண்ணை குறிக்கிறது. அப்போ ஒரு பக்கம் தோட பார்க்கிறார், ஒரு பக்கம் ஆணுடைய காதை பார்க்கிறார். அப்ப வந்தது யாருன்னா அர்த்தநாரியாக சுவாமி வந்திருக்காரு. மாதரு பிறை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாகாடி, மாதரு பிறை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாகாடி, போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன், யாதும் சுவடு படாமல் திருவையாரடைகின்ற போகோது, காதல் மடப்பிடியோடும் களிருவருவன கண்டே கண்டேன் அவர் திரு பாதம், கண்டறியாதன கண்டேன் கண்டறியாதன கண்டேன் கண்டறியாதன கண்டேன். அற்புதமா பாடுறார். திருவையாத்துல அம்பாளுக்கு பேர் தர்ம சம்பர்தனி, அறம் வளர்த்த நாயகிங்க. திருவையாத்துல சுவாமி ஐயாரப்பர், இங்கதான் உலகத்துக்கே படியளகிறார். அங்க எப்படி அப்பருக்கு காட்சி கொடுக்கிறாருன்னா, மாதரு பிறைக்கண்ணி யானை மலையால் ஒடும் மகளோடும் பாடி. அங்க சுவாமி தனிச்சு காட்சி கொடுக்கல, கைலாச தரிசனத்தை காட்டினார் அப்பர் பெருமானுக்கு திருவையாத்துல தர்மசம்பர்த்தனியோட. அப்படி காட்டின பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்து காட்டுறா, சிவசக்தியராக பார்க்கிறாள் சுவாமிய. எப்பவுமே சுவாமிய தனிச்சு வணங்க கூடாதுங்க, அம்பாளோட சேர்த்துதான் வணங்கணுங்க. அதுதான் நீங்க எல்லா சிவாலயத்திலும் போய் பாருங்க, சிவாலய ராஜகோபுரத்துல முன்னாடி நீங்க தோரண வாசல் நுழையும் போது சிவ சிவ அப்படின்னு போட்டு வச்சிருக்கோம். காஞ்சி மகாபெரிவா சொல்வாள், சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி மகாபெரிவா சொல்லுவாள், அங்க சிவ சிவ அப்படின்னு ரெண்டு தான் எழுதியிருக்கு. ஆனா நம்ம எப்படி சொல்லுவோம், சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு சொல்லுவோம். காஞ்சி மகாபெரிவா இடத்துல போய் கேட்டாங்க, ஏங்க சிவசிவான்னு எழுதியிருக்கு, ஆனா எல்லாம் சிவசிவா சிவசிவான்னு சொல்றாளே, அது தப்பு இல்லையா? சிவ 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 தானே சொல்லணும், சிவ சிவான்னு சொல்லாமா அப்படின்னாள். அப்ப பரமாச்சாரியா சொன்னாள், இது அம்பாளே அந்த மாதிரி பேச வைக்கிறாள், சிவஜிவான்னு சொல்ல வைக்கிறது யாருன்னா நாம கிடையாது, அம்பாள் பேச வைக்கிறாள். ஏன்னா அவள்தான் நம்ம உடம்புக்குள்ள ஜீவனா இருக்கிறவள், அவள்தான் என்ன பேச வைக்கிறாள். சிவம் என்பது இந்த உடல், அதுல சக்தி என்பது அம்பாள்.
சக்தி இருந்தால் தாங்க பேச முடியும், உடம்பு மட்டும் இருந்தால் பேச முடியாது. விசிறி மட்டும் இருக்குன்னா ஃபேனு, அதுக்கு அந்த கூட்டுக்கு பேர் சிவம். ஆனால் அதுக்குள்ளே கரண்ட் பாஸ் ஆனதாங்க காற்று வரும் சுத்தம், அதுக்கு பேர் தான் சக்தி. அந்த பவர்னு சொல்கிற பிறகு அதுதான் சக்தி, பவர். இந்த பவர் தான் சுத்தம், இல்லைன்னா அது சிவமாக தான் இருக்கும், அதுக்கு பொருள் இல்லை. அப்போ சிவ சிவ அப்படின்னா உன் செயல் அற்று போய்விடும், செயலற்றிருக்க சிவமே ஆவாய் அப்படின்றார் திருமந்திர மாலையில் 10ஆம் திருமுறையில் திருமணாயினார். ஆனால் நம்ம செயலற்றா இருக்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோம், செயல் ஆற்றணுங்க. செயலாற்றி நமக்கு பின்னால ஒரு வழிகாட்டியாக ஏதாவது ஒன்று வாழ்ந்து காட்டி ஒரு எச்சத்தை விட்டு செல்ல வேண்டும், புண்ணியத்தை விட்டு செல்ல வேண்டும், புகழம்போடு செல்ல வேண்டும். அப்போ அந்த செயல் ஆற்ற எது வேணும்? சக்தி வேணும். அப்போ அதை சிவநாமத்திலே பெற முடியும். காஞ்சி பரமாச்சாரிய சொல்றார், சிவஜிவா சிவஜிவான்னு சொன்னா சிவ என்கிற முதல் சொல்லக்கூடிய சிவ என்கிற சொல் வந்து சிவனை குறிக்கும். அடுத்து சொல்லக்கூடிய சிவா என்கிற நீட்டி சொல்கிற சொல் வந்து அம்பாளை குறிக்கும். இது எப்படின்னா, ராஜராஜேஸ்வரி அஷ்டகம்னே ஒரு அஷ்டகத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல காத்யாய, அதாவது சிவா திருநயனி, காத்யாயனி பைரவி, அம்பா சாம்பவி சந்திரமௌலி, ரபலாபர்ணா உமா பார்வதி, காஞ்சி ஹைமவதி, சிவா திருநயனி, காத்யாயனி பைரவி, சாவித்ரி நவ யவ்வனா சிவகரி, சம்ராஜ லக்ஷ்மி பிரதா, சித்ரூபி பரதேவதா பகவதி, ஸ்ரீராஜ ராஜேஸ்வரிம் அப்படின்னு ராஜேஸ்வரி அட்டகம்னு 8 பாடல் ராஜேஸ்வரி மேல ஸ்லோகங்க. லலிதாத்த பிரசுந்தர ஸ்ரீராஜ ராஜேஸ்வரியா 16 படிகள் மேல அவர் ராஜமாதங்கியா ராஜராஜேஸ்வரியா உட்கார்ந்துருக்காள். அப்படிப்பட்ட ராஜேஸ்வரிக்கு சிவா என்கிற திருநாமம் இருக்குங்க. சிவா திருநயனி, அவளுக்கு முக்கன் உண்டு, அவள் சிவா என்று அழைக்கப்படுறாள் ராஜராஜேஸ்வரி. அப்ப சிவா என்கிற சொல் அம்பாளை குறிக்கிறது, சிவ என்கிற சொல் சிவனை குறிக்கிறது. சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்னிட தீவினை மாளும், சிவசிவ என்னிட தேவருமாவர், சிவசிவ என்னிட சிவகதியாகுமே. சிவான்றது 2 அக்ஷரம் தாங்க. ஆனா அந்த 2 அக்ஷரத்தை சொன்னா பண்ண பாவங்கள்லாம் போயிடும், மனிதனுக்கு மேலான பிறப்பான தேவ பிறப்பு கிடைக்கும், அதுக்கும் மேலான தெய்வ சாநித்தியத்தை நாம் அடையலாம் என்று நாமத்துக்கு சொல்றார். அப்போ காஞ்சி பரமாச்சாரியர் சொன்னார், சிவசிவான்னு சொன்னா அம்பாளை சிவனையும் சேர்த்து சொல்றதுக்கு ஒப்பு. அது ஒரு தடவை நீ சொல்லிட்டியானா 2 பேரும் நமக்கு அனுகிரகம் பண்ணுவா. 2 பேர் அனுகிரகம் வேணுமாச்சே, சுவாமியை தனிச்சு கொண்டாட முடியாது. அதுதான் அபிராபட்டர் அபிராமி அம்மைப்பதிக அந்தாதியில சொல்லும்போது, சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே அப்படின்றார். சொல்லில்லாத பொருள் கிடையாது, பொருள் இல்லாத சொல்லு கிடையாது. அப்படி இருந்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சில பேர் சும்மா சொன்னேன்னா அந்த சும்மாக்கு என்னங்க பொருள் இருக்கு அப்படின்னா, பொருள் இல்லாதவற்றை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் என்கிறார் வள்ளுவர் பெருமான். ஒரு பொருள் இல்லாத வார்த்தையை பேசாதே அப்படின்றார். அப்போ பொருள் இருக்கணும், அதுதான் உண்மை பொருள். அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே மெய்ஞானமாகி மிளறுகின்ற மெய்ச்சுடரே அப்படின்னு சொல்றார். அப்போ பொருள் விளக்கம் தருவது சிவம், அதை காட்டுவது சக்தி. அதைத்தான் சம்பந்தர் பாடினார். அதனால இவர் என்ன பண்ணார், அந்த அம்மானு கூப்பிட்ட உடனே இந்த தமிழ் பாடலை கேட்கறதுக்கு அமுதத்தை எடுத்துன்னு ஓடி வந்தாருங்க. இன்னைக்கும் நீங்க நவராத்திரிலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் இந்த புரட்டாசி மாதம் இப்போ பின்னாடியே வரப்போகுது, ஆடி ஆவணி புரட்டாசி. இந்த புரட்டாசி மாதத்துல 9 நாள் அந்த நவராத்திரி விழா வீட்டில் கொலுப்படி வச்சு கொண்டாடுவாங்க. அந்த கொண்டாடும் போது உங்களுக்கு தெரியும், பெண்கள் எல்லாம் கூப்பிடுவாங்க, சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு பாட்டு பாட சொல்லி, அவங்க ரொம்ப கூச்ச சுபமாக பாட மாட்டேன்னுவாங்க. சரி நானே பாடினோன்னே இந்த அம்மா குரலோட அந்த அம்மா இன்னும் ஹை டோனில் எடுத்து பாடுவாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள், முதல்ல சொன்னால் கூச்சப்படுவாங்க, அடுத்தவங்க பாடினா கணீர்னு வந்துடும். அது எடுத்து கொடுக்கணும். எடுத்து கொடுத்து பாடினோடனே அதுக்கு ஒரு பிரசாத சுண்டலோ பயற்றன் சுண்டல், ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல், 9 நாள் 9 சுண்டல் போட்டு அவங்களுக்கு பொட்டில் கொடுப்பாங்க. இதுக்கு ஒரு பையன் எடுத்துனே கிளம்புவாங்க. 9 வீட்டுக்கு போனால் 9 வகையான சுண்டல் கிடைக்கும்னு நம்ம எல்லாம் ரொம்ப விசேஷமாக குழந்தைகளுக்கு அலங்காரம்லாம் பண்ணி விட்டு, பாமா ருக்மணி ராதாகிருஷ்ணன் இப்படிலாம் வேஷங்கள்லாம் போட்டு இதெல்லாம் ரொம்ப கோலாகலமாக பெண்களுக்காக பெண்களை கொண்டாடக்கூடிய சக்தி வழிபாடு அது. அதில் பாடினா பிரசாதம்,
இந்த முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னா பரமேஸ்வரன் தான். சம்பந்தர் வந்து அழுத ஒளி வந்து பாட்டா இருந்துதான். குழலொளி யாழொளி கூத்தொளி ஏத்தொளி எங்கும் குழாம் பெருகி விழவொளி விண்ணதிர எங்கும் மிகு திருவாரூரில் அப்படின்னு பல அடியாருடன் கூடியம்மானுக்கே பல்லாண்டு கூடுதுமேனு சேந்தனார் திருப்பல்லாண்டுல பாடுறாருங்க. இன்னைக்கும் நீங்க திருவாரூர்ல போனீங்கன்னா அங்க நடைபெறக்கூடிய உற்சவங்கள்ல பலவிதமான தேவார திருமுறை பாடல்களை கூட்டம் கூட்டமா பாடிட்டே இருப்பாங்க. அதை கேட்கறதுக்கு புண்ணியம் பண்ணிடணும். யாழ் இசையினாலே, குழல் இசையினாலே, வாய்ப்பாட்டினாலே, நடனத்தினாலே, திருமுறை பாராயணத்தினாலே, இப்படி பலவிதமா இதை வந்து சேந்தனாரே பாடுகிறார். குழலொளி யாழொளி கூத்தொளி ஏத்தொளி. ஏத்தொளினா வாய்விட்டு பாராயணம், கூத்தொளினா நர்த்தனம். சாகித்யத்துல நடனம் ஆடிலே ஆடிய பாதனே அம்பலவானனே அப்படி பதமிட்டுலே பாடுவாங்க. அது மாதிரி எல்லா விதத்திலும் அப்படியே புலகாங்கிதம் அடையுங்க. அப்படியே நம்முடைய திருமேனி இறைவனுடைய அந்த நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருகன் பாடுறா பாருங்க. அது மாதிரி கல்லாறுகிற நம்ம நெஞ்சம் வந்து திருவாரூர் தியாகராஜனுடைய தேர் திருவிழா போனீங்கன்னா கரைஞ்சு போயிடுங்க. ஏன்னா ஒரு பக்கம் வீணை இசை, நாதஸ்வர இசை, யாழ் இசை, அப்புறம் வந்து வேணுகானம் என்கிற குழல் இசை, வாய்ப்பாட்டு இசை, நாட்டிய இசை, எத்தனை இசைங்க. இத்தனை இசையில நம்ம நெஞ்சம் கரையாமையா போயிடும். அது மாதிரி குழைத்து தருகிறவன் திருவாரூர் தியாகராஜன், இசைக்கு மயங்கினான். அதனாலதான் ராவணனே சாமகானம் பாடி கைலையை பெயர்த்தவன், அவன் கால் கட்டவரல்ல நசுங்கினவன். அந்த இசையினால தானே இறைவனிடத்திலிருந்து மீண்டு வந்தான் ராவணன். அப்படிப்பட்ட அந்த இசையை ரசிக்கிறவன் இறைவன். அப்படி இவன் அழக்கூடிய அழுகை இருக்கே பாட்டு மாதிரிதான். மிகவும் சௌந்தரிய லகர்ல ஒரு பாட்டு இருக்குங்க. அதுல ஒரு பாட்டு சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து இன்னைக்கும் நீங்க திருநாகேஸ்வரம் அப்படின்னு நவகிரக தலங்கள்ல உப்பிலியப்பன் கோவில் பக்கத்துல திருநாகேஸ்வரம்னு இருக்குங்க. அங்க நாகேஸ்வர நாதர் இருக்கார். அங்க வந்து ராகுவுடைய பரிகாரத்தலம். அங்க நீங்க போனீங்கன்னா அம்பாள் சன்னதி தனியா இருக்குங்க. அந்த சன்னதியில 3 சக்திகளும் இருக்கா. நடுவுல அம்பாள் நின்று இருக்காள். அவளுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் லக்ஷ்மியும் ஒரு பக்கம் சரஸ்வதியும் உட்கார்ந்துருக்காள். உட்கார்ந்துட்டு இவளை பாடின்னு இருக்காளாம் 2 பேரும். அப்படி பாடுறதுக்காக சரஸ்வதி வந்து மாதா மரகதக்ஷாமான வீணையை எடுத்து வச்சுட்டு இந்த லலிதா துப்ரசுந்தரியா இருக்கிற அந்த அம்பாளை வந்து திரிசக்தின்னு பேர். அங்க திருநாகேஸ்வரத்துல அம்பாளுக்கு வந்து திரிசக்தி அப்படின்னு பேரு. 3 சக்தி ஒன்றா இருக்கிறவர்கள். அங்க போனீங்கன்னா நீங்க தரிசனம் பண்ணலாம். அம்பாள் சிலை தனியா இருக்கு, தனி ஆலயம் அங்கே நாகேஸ்வரத்துக்குள்ள. அங்க போனீங்கன்னா அந்த சரஸ்வதி வந்து வீணை மீட்டுறதுக்கு தயாரா அந்த நாதத்தை மீட்ட உட்கார்ந்துட்டு இருக்காளாம். இன்னொரு பக்கம் லக்ஷ்மி வந்து பாடுறதுக்கு தயாரா இருக்காளாம். இத நமக்காக பாடுறாளே, இதை பாராட்டணும்னு அம்பாள் வந்து நின்றுட்டு இந்த திரிசக்தியானவள் சபாஷ்னு ஒரு வார்த்தை சொன்னாலாங்க. நீங்க கச்சேரிலாம் போனீங்க, சபால ஆலாபனைலாம் பண்ணா, கல்யாண ராகத்துல ஒரு ஆலாபனை தோடியில பண்ணா சபாஷ் அப்படின்னு தாளம் போட்டானா அவருக்கு ஒரு பெரிய அவார்டு மாதிரி அப்ளாஸ் பண்ணா, கை தட்டினா அவளுக்கு ஒரு புலகாங்கிதம். அவளுக்கு அதுதான் அவார்டு. நல்லா பாடின ரசிகர்கள் கொண்டாடணும். இப்போ எதிர உட்காந்துன்னு ஆஹா பலே சபாஷ் அப்படின்னு சொல்லுவா. அப்பதான் அவள் இன்னும் நல்லா பாடுவா. அது மாதிரி சில இடத்துல நடக்கும். அம்பாள் கிட்ட இவ 2 பேர் பாட உட்கார்ந்துருக்காள். திருநாகேஸ்வரத்துல அம்பாள் வந்து நிக்கிறாள். சபாஷ்னு ஒரு வார்த்தை சொன்னாலாங்க. உடனே டக்குன்னு சரஸ்வதி வீணையை மூடி வச்சுட்டு நான் தோத்துட்டேன் உங்ககிட்டேன்னு சொல்லி காலில் விழுந்துட்டாளாம். லக்ஷ்மி நான் இனிமே பாடவே மாட்டேன், நான் தோத்துட்டேன் உங்ககிட்டேன்னு காலில் விழுந்துட்டாளாம். என்ன அம்பா கேட்டாள். அப்ப சொல்றா, யாழை பழித்த மொழி அம்மை அப்படின்னு அம்பாளுக்கு திருநாமம். யாழை பழித்த மொழி அம்மைன்னா உலகத்திலேயே சிறந்த இசை தருவது குழல் இசை, யாழிசை. அதனாலதான் குழலொளி யாழொளி கூத்தொளி ஏத்தொழின்னு அந்த இசைகளை முதல்ல பண்ணி கடைசியில ஏத்தொழின்னு வாய்ப்பாட்டை பின்னாடி வச்சார் சேந்தனார் திருப்பல்லாண்டுல. ஆனா இங்க அம்பாள் என்ன பண்றாள், யாழை மீட்டுறதுக்காக சரஸ்வதி எடுக்கிறாள். சரஸ்வதி தாங்க வீணா பாணின்னு அவள் கீதத்துக்கே, சங்கீதத்துக்கு சரஸ்வதி தான்.
அவளுடைய சங்கீதம் எப்படி இருக்கும். ஆனா அவ மீட்ட போன போது இந்த தந்தி அப்படி மீட்டா சரிகம பதனிசான்னு சபாட்டு ஒரு சத்தம். யாருன்னா அம்பாள். அந்த குரலை கேட்ட உடனே அம்மா என் தந்திகள்லாம் நரம்புகள்லாம் தோத்து போச்சு, இந்த யாழை விட சிறந்த இசை உன்னுடைய வாய்ச்சொல் அப்படின்னு சொல்லி, இதுக்கு முன்னால என் யாழ் இசை தோத்து போச்சு, நான் வெக்கப்படுறேன், அந்த குரலை மிஞ்ச முடியாது, யாராவது பரிகாசம் பண்ணுவாள், அம்பாள் எவ்வளவு சுத்தி சுத்தமா சபால் சொல்றா, நீ அவசியத்துல வாத்திக்கிறேன்னு சொன்னா என்ன பண்றதுன்னு பேக் பண்ணி வச்சுட்டாலாம். வச்சுட்டு அம்மா நான் வாசிக்க மாட்டேன். அம்பாளுக்கே திருநாமம் யாழை பழித்த மொழியம்மை. தேவார தலங்கள் நீங்க போனீங்கன்னா அம்பாளுக்கு திருநாமம் இருக்கு. அது போல அம்பாள் எப்படி சரஸ்வதி வீணைய மிஞ்சின ஒரு வாய்ச்சொல்லால யாழை பழித்த மின்னம்மைன்னு பேர் வாங்கினாலோ, அதே பேர் யார் வாங்கினா அடியார்கள் தெய்வம் அவ அம்பாள் இல்லையா. மனிதர்களை யாரா பண்ணியிருக்காரா அப்படின்னா சம்பந்தர் பண்ணியிருக்காருங்க. திரு தருமபுரத்திலிருந்து யாழ் வாசிக்கிறதுக்குன்னு சிறந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணன்னு ஒருத்தருங்க. 63 அடியாறுல ஒருத்தர். இந்த 63 அடியாறுல ஒருத்தரான திருநீலகண்ட யாழ்ப்பாணர் சம்பந்தர் ஒவ்வொரு தேவார தலங்களா அப்படியே நடந்து தமிழ் நெறியில தமிழ்ஞான சம்பந்தன் சொல்றதுதான் அவருக்கு பெருமைங்க. அதனால கை தாளம் வேற அவருக்கு கொடுத்தாரு இறைவன். எங்க தெரியுமா, தாளமுடையார் திருக்கோவில்னு இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா சீர்காழிக்கும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கும் நடுவுல இருக்குங்க திருத்தாளமுடையார் திருக்கோவில்னு தேவார தலங்கள்ல ஒன்றுங்க. அங்கதான் 2வது தலமா சீர்காழிக்கு அடுத்தா போல சம்பந்தர் பாடியிருக்கார். அங்க அம்பாளுக்கு பேர் ஓசை கொடுத்த நாயகி. சுவாமியோட பேரு தாளமுடையார் திருக்கோவில். சம்பந்தருக்கு தாளம் கொடுக்கிறார், பொற்தாளம் கொடுக்கிறார். ஏன்னா இந்த பிஞ்சு கையில இவன் தாளம் போட்டு பாடினானா கை செவந்து போகுமே அப்படின்னு பொற்தாளத்தை கொடுக்கிறார் சுவாமி. வெறும் தாளம் கொடுத்தா போதுமா, அதுல நாதம் வர வேண்டாமா, அம்பாள் அதுக்கு ஓசையை கொடுக்குறாருங்க. ஏற்கனவே சொன்ன பாருங்க, யாழை பழித்த மின்னம்மைன்னு சரஸ்வதியுடைய சங்கீத வீணையே அவருடைய சொல் பழிக்கிறதுனா, அது ஓசையாக சம்பந்தருடைய தாளத்துல துணிச்சதுன்னா எப்படி இருக்கும். அப்படிப்பட்ட அந்த தாளத்தை வச்சுட்டு தாளபுரீஸ்வரர் திருக்கோவில்னு இன்னைக்கும் சீர்காழி பக்கத்துல இருக்கு, நீங்க போனா தரிசனம் பண்ணலாம். ஓசை கொடுத்த நாயகி அங்க. அதை எடுத்துட்டு இவர் தேவார தலங்கள் எல்லாம் நடந்தே போறார். சம்பந்தர் போய் ஒவ்வொரு பாடலா தேவார தலங்களுக்கு பாடின்னு வர்றார். இது கேட்கறதுக்கு ஒரு பெருங்கூட்டம் பின்னாடியே போகுங்க. சம்பந்தருடைய தமிழ் நிறைய தமிழ் வழி பாடலை கேட்கறதுக்காக. அத அற்புதமா திருவண்ணாமலையில வரும்போது சொல்றார், தேடி சென்று திருவடிய துமிழ், தேடி சென்று திருவடிய துமிழ், நாடி வந்து அவர் நந்தம்மை ஆட்கொள்வார், ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடி போகும் நமது உள்ள வினைகளே. இன்னைக்கும் ஒவ்வொரு திருத்தலங்கள் ஒரு பலஞ்சொல் இருக்குங்க. அதாவது பிறந்தாலே முக்தி திருவாரூர், அதனால திருவாரூர் பிறந்தார்கள் அடியார்க்கும் அடியேன்னு திருத்தொண்டு தொகையில சுந்தரர் பாடுறார். இறந்தால் முக்தி காசி, அதான் சாகர காலத்துல போய் காசியில உயிரை ஒண்ணோம்னு நிறைய பேர் காசிக்கு போறான். இருந்தால் முக்தி காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல நீ கல்யாணத்துக்காக ரிசப்ஷனுக்கு போய் ஒரு நாள் நைட்டு தங்கிட்டு வந்தா கூட காஞ்சிபுரத்துல இருந்தான்னு அந்த கட்சி ஏகம்பமுடையானும் காமேஸ்வரி அம்பாளும் நமக்கு முக்தியை கொடுப்பாங்க. இருந்தால் முக்தி காஞ்சி மாநகரம். தரிசிக்க முக்தி திருப்புன்கூருங்க. திருப்புன்கூர்ல போய் சிவலோகநாதர் நந்தி வழிவிட தரிசனம் பண்ணார். சேவிக்க முக்தி சிதம்பரம். அதனாலதான் சேவிக்க வேண்டுமையான்னு அவர் திருநாளை போவார் பாடி தன்னுடைய அக்னி பரீட்சையை தாண்டி சிவ ஜோதியில கலந்தார்னு பாக்குறோம். சேவிக்க முக்தி அந்த தில்லை சிதம்பரம். ஆனா இப்படி ஒவ்வொரு தலத்துக்கு பிறக்கணும், இறக்கணும், இருக்கணும், பார்க்கணும், சேவிக்கணும். ஆனால் நினைத்தாலே முக்தி திரு அண்ணாமலை. சைவ சமய பக்த தின சபையில உட்கார்ந்துட்டு அண்ணாமலை கரோகரா, அண்ணாமலை கரோகரான்னு இங்கிருந்து மனசால நினைச்சாலே நமக்கெல்லாம் முக்தி நிச்சயங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைய இவர் போய் பாடுறார். அதனால நீ வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு 4 அடிக்கு 4 அடி சவுத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு விளக்கேற்றி வச்சுட்டு அண்ணாமலை கரோகரா, அண்ணாமலை கரோகரா, குண்டு செட்டில் குதிரை ஓட்டாதே.
இறைவன் எங்கெங்க இருக்கானோ போய் எல்லா இடத்தையும் தரிசனம் பண்ணிட்டு வா. உனக்கு இதுதான் வாழ்க்கையை கொடுத்துருக்கான் பகவான். நல்ல வாழ்த்த வாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் கொண்டு தூவி துதியாதே வீழ்த்தவோ வினையுள் நெடுங்காலமே. இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்கா சுவாமி? வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரி போர்த்து பேய்வாய் காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். இந்த வாய் அழகா கொடுத்துருக்கிறது சாப்பிட்றதுக்கா? நல்லா கையை ஒரு விட்டு உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிட்றான். ஒரு சக்கரை பொங்கல் கொடுத்தா சாப்பிட்டு ஏதாவது திப்பி ஒட்டின்னு இருக்கான்னு ஒரு விரலா விட்டு உரிகிறான். இப்படி சாப்பிட்றான், இப்படி சாப்பிட்றான், இப்படி சாப்பிட்றான். இப்படியே வீரம் ஏற்றா மாதிரி இந்த அதுக்கப்புறம் கையே அலம்ப வேண்டாமே, கை சுத்தம் சார் எனக்கு தான், ஏன்னா அப்படி சாப்பிட்றான். அது மாதிரி சாப்பிட்றதுக்காக வாய் கொடுத்துருக்காரு. வாயே வாழ்த்து கண்டாய் மத யானையின் உரிபொர்த்து பேய்வாய் காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய். இந்த வாயால ஒரு நாளாவது சிவநாமத்தினை வாய் விட்டு சொல்லியிருக்கியா? நாம சொல்ல ஓம் நம சிவாய் சிவாய நமவோ, ஓம் நம சிவாய சிவாய நமவோ, ஓம் நம சிவாய சிவாய நமவோ, ஓம் நம சிவாய சிவாய நமவோ. ஒரு தடவை நம்ம வாய் விட்டு சொல்லிட்டோம்னா நோய் விட்டு போயிடுங்க. இத சம்பந்தரே சொல்றார், தேடி சென்று திருவடி எத்துமின் நாடி வந்து அவர் நந்தம்மை ஆட்கொள்வார் ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொட ஓடி போகும் உள்ள வினைகளே. உங்களை பிடிச்ச பீடைகள்லாம் இன்னையோட போச்சு, உங்களை பிடிக்க வந்த ரோகங்கள்லாம் இன்னையோட போச்சு. நாளையிலேருந்து புது வாழ்க்கை நீங்கள்லாம் வாழ போறீங்க. இது சத்தியங்க. சம்பந்தர் சொல்றார், சம்பந்தர் தமிழ் மீது ஆணை, அதனால திருநீலகண்டத்தின் மீது ஆணை, தீவினை தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்று திருநீலகண்டத்தின் மேல ஆணையிட்டு சொல்ற. உங்களை தீவினை பிடிக்காதுங்கன்னு திருச்செங்கோட்டில் ஞான சம்பந்தர் பதிகம் பண்றாருங்க. அப்போ அவருடைய தமிழ் இறைவனுடைய ஞான சம்பந்த தமிழ். இறைவனே குழந்தையா பிறந்திருக்கார். இதுக்கு ஒரு படி மேல உங்களுக்கு சொல்லணும்னா, மற்றவங்களெல்லாம் தெய்வத்தோட கம்பேர் பண்ணி வேணா பேசிருக்கலாங்க. இறைவனே நேரில் வந்தான் ஆண்டு ஒன்னா எல்லாம் சொல்லலாம். அப்பரேன்னு கூப்பிட்டாரு, காரைக்கால் அம்மை அம்மான்னு கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லலாம். ஆனா சம்பந்தர் யாருன்னு கேட்டா, அருணகிரியார் அற்புதமா சொல்றார், ஞான சம்பந்தர் தான் முருகனே ஞான சம்பந்தராக பிறந்தார் என்று அருணகிரியார் திருப்புகள்ல பல இடத்துல பாடி வச்சிருக்காங்க. என் முருகனே ஞானசம்பந்தராய் பிறந்தான் என்று பாடியிருக்காருங்க. அப்போ இறைவனுடைய பிள்ளைதான் ஞான சம்பந்தன் இல்லைங்க, இறைவன் பிள்ளையான கந்த பெருமானே ஞான சம்பந்தராக பிறந்தார். ஏன்னா அவரும் ஞானப்பால் குடித்தவர், இவரும் ஞானப்பால் குடிச்சிருக்காரு. இதுல ஒரு விஷயம் என்னன்னாங்க, முருகப்பெருமான் நேரடியாக தாய் கிட்ட பால் குடிக்கலங்க. பால் குடித்து பழக்கம் இல்லை, தாய் பால் குடித்து பழக்கம் இல்லை, தந்தையின் ஞான பாலுண்ட வேலெடுத்து விளையாடும் பிள்ளைன்னு ஜேசுதாஸ் ஒரு பாட்டுல பாடியிருக்காருங்க. தாய்ப்பால் குடித்தறியாத பிள்ளைன்னா அது வேலை வந்தாங்க கார்த்திகேயன். ஏன்னா அவன் சரவண பொய்கையில பிறந்தான், ஆனா குடித்தது கார்த்திகை மாதர்கள் அறுவருடைய தாய்ப்பாலை குடித்தான். அப்ப அதனாலதான் கார்த்திகேயன் அவருக்கு பேரு. ஆனா உமையம்மை என்ன பண்ணா, அவள் எடுத்து ஸ்கந்தம்னா சேர்க்கறதுங்க, ஒண்ணு சேர்த்தாரு 6 குழந்தைய பிடிச்சு ஒன்னா பிசிஞ்ச உடனே 6 முகமும் 12 தோள்களுமா கார்த்திகேயன் உருவானார். கார்த்திகை மாதத்துல கார்த்திகேயன் பேரு. சேர்த்ததுனால ஸ்கந்தம்னா சேர்க்கிறதுங்க, அதனால ஸ்கந்தமூர்த்தின்னு அவருக்கு கந்த பெம்மான் அப்படின்லாம் பேரு. இதெல்லாம் காரண பேர். ஆனா பால் அம்மா கிட்ட குடிச்சாரானா குடிக்கல. முருகனுக்கு அது ஒரு ஏக்கமாவே இருந்ததுங்க. எங்க அம்மாவுக்கு குழந்தையா பிறந்துட்டு நான் தாய்ப்பால் குடிக்கலன்னு வேற என்ன பரிகாசம் பண்ணுவாளோன்னு தாய்ப்பால் குடிக்கிறதுக்காகவே சம்பந்தராக பிறந்தார். உடனே அந்த அம்மா என்ன பண்ணா, அங்க அன்னைக்கு முருகனுக்கு கொடுக்க முடியாத தாய்ப்பாலை இன்னைக்கு சம்பந்தரா பிறந்திருக்காரு, அந்த ஞானப்பாலை நான் கொடுப்பேன்னு சொல்லி அம்பாள் தன்னுடைய அந்த கறந்து அமுதூட்டும் முலை அமுதை கறந்து எடுத்து குழந்தைகிட்ட கொடுக்குறார். இதை யார் சொல்றாருன்னா, அற்புதமா அபிராமி அம்மை பதிகத்துல அபிராபட்டர் சொல்றாருங்க. சகல சராச்சரங்களை ஈன்ற தாயாகினால், அகில புவனங்களில் சகல சராச்சரங்களை ஈன்ற தாயாகினால்
எனக்கும் தாயல்லவோ நான் உன் சேயன்றோ உன் முலை சுரந்து ஒழுகும் பாலமுது ஊட்டி என் முகத்தை உன்னுடைய முந்தானையால் துடைத்து மொழிகின்ற மழலைக்கு உகந்து கொண்டு இல நிலாமுறுவல் காட்டி அங்கை கொட்டி வாவென்றழைத்து குஞ்சரமுகன் கணபதி கந்தனுக்கு இளையன் என்று என்னை கூறினால் இனமுண்டோ அலை கடலில் என்றும் ஆறாத கமுதமே ஆதிகடவுரின் வாழ்வே அமுதீஷர் ஒருபாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. இதை பாடினது யாருன்னா அபிராபட்டருங்க. அவர் சொல்றார், உன் முலை சுரந்தொழுகும் பாலமுதூட்டி என் முகத்தை உன் முந்தானையால் தொடைத்து மொழிகின்ற மழலைக்கு உகந்து கொண்டு இல்ல நிலாமுறுவல் காட்டி. ஏன்னா அவதான் நிலவ வர வச்சவங்க அமாவாசை காலத்துல அந்த அபிராபட்டரை காப்பாத்துறதுக்காக. அது சொல்றாரு மறக்காம, நான் பால் குடிச்சிட்டு கவலையில விளையாடிட்டே இருப்பேன், ஆனா நீ என்ன பண்ணும், உன்னுடைய நிலா முறுவலை உன்னுடைய அந்த முத்து நகையை காட்டி கை தட்டி இங்க வாடா குழந்தைன்னு கூப்பிடணும். என்ன கூட்டி என்ன சொல்லணும், நீ ஏதோ தத்து பிள்ளை ஊரார் விட்டு பிள்ளை அப்படின்லாம் சொல்லாம ஒன் பிள்ளைன்னு அம்மா வாயால சொல்லணும். எப்படி சொல்லணும், குஞ்சரமுகன் கந்தனுக்கு இளையன் என்று என்னை கூறினால் ஈனம் உண்டோ. குஞ்சரமுகன்னா யானை முகத்தோன், அவன் மூத்த பிள்ளை. ரெண்டாவது பிள்ளை யாரு, கந்தன். ரெண்டாவது முருகப்பெருமான். மூணாவதா அந்த லிஸ்ட்ல என்னையும் சேர்த்துக்கோமா. உனக்கு ஏற்கனவே 2 பிள்ளை இருக்கான், கணபதினு ஒருத்தர் இருக்கான், கந்தன் ஒருத்தர் இருக்கான். மூணாவது இந்த அபிராபட்டரை சேர்த்துட்டு குஞ்சரமுகன் கந்தனுக்கு இளையவன் அப்படின்னு சொல்லு, இளையாழ்வார். இந்த இளையவன் என்று சொன்னால் கூறினால் உனக்கு கீனம் உண்டு, அதாவது உனக்கு பேர் ஏதாவது குறைஞ்சிட போறதா, உன் பிள்ளைன்னு என்ன சொல்லேம்மா, சர்டிபிகேட் கூட. அபிராபட்டர்னு சொல்றதுதான பெருமை அவருக்கு. அவர் இயற்பெயர் வேறங்க அவருக்கு. ஆனா அபிராம பட்டர் தான் நிலைச்சுது. ஏன்னா அபிராமிய பாடின பட்டர்ன்றதுனால அபிராமி பட்டர் அப்படின்னு அவர் அந்த பெயர் நிலைத்ததுங்க அவருக்கு. அது மாதிரி உன் பிள்ளைன்னு சொல்லுனா, அது மாதிரி சம்பந்தர் முருகப்பெருமான் அம்மாவுடைய பிள்ளைன்னு இல்லாம அவர் தகப்பன் பிள்ளைன்னா உலகம் கொண்டாடி. எங்கேயா சக்தி பிள்ளைன்னு சொல்றாராங்க. முருகன் அவதாரத்தில் எடுத்துங்க, சக்தி கணபதின்னு இருக்கு. பிள்ளையார் பார்த்தீங்கன்னா அம்பாள் மடியிலே உட்கார்ந்துட்டு இருப்பான். அந்த குழந்தையை தூக்கி கொழுக்கட்டை பிள்ளையார நான் இடுப்புல வச்சுட்டு இருப்பா. அவருக்கு பேர் சக்தி கணபதி அப்படின்னு பேரு. ஆனா சக்தி குமரன் இருக்காரான்னா கிடையாதுங்க. அவர் எப்படி இருக்காருன்னா அப்பா பிள்ளை, அப்பா தூக்கி வச்சுட்டு இருக்கார். சுவாமி மலையில தகப்பன் சுவாமி, அப்பாக்கே சுவாமி. அவர் சுவாமிநாத குருநாத பண்டிதன் அப்படின்னு தகப்பன் சுவாமி. அவர் அப்பாக்கு சுவாமிநாதன் அவன். அதனால இவர் அப்பா பிள்ளை முருகன், அம்மா பிள்ளை கணபதி. ஆனா நீங்க பாருங்க, பொதுவாகவே இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை, மூத்த பிள்ளை செல்ல பிள்ளை அப்படின்னும் ஒரு வச்சனம் இருக்குங்க. அதுக்கு நிஜமாவே தத்துவ விளக்கமா பாருங்க. மூத்த பிள்ளைய அம்மா தூக்கி மடியில வச்சிருந்தா தம்பிள்ளை சக்தி கணபதினு. அவரும் பாருங்க அம்மாக்கு அனுசரணையா சக்தி லோகத்துல உட்காந்துன்னு சிவனையே உள்ள விட மாட்டேன்னு சண்டைப்பட்டவர்கள். விநாயக புராணத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கைலாசத்துல இல்லைங்க அவர் கணபதி. அவர் சக்தி லோகத்துல அம்மாவோடையே இருந்துட்டு அப்பா வந்தா உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொன்னாதான் விடுவேன்னு அவரோட சண்டைக்கு போனாருங்க. மூஞ்சூர் வாகனத்துல ஏறி போய் அப்புறம் அம்மா சொல்ல உங்க அப்பாடா அது என்ன அவரோட சண்டைக்கு போல வாராங்கன்னு சொல்லி தூக்கி மடியில வச்சுட்டா. அது மாதிரி மூத்த பிள்ளையாருன்னா அம்மா பிள்ளாவே கணபதி அம்மா மடியில உட்கார்ந்துட்டு இருக்கான். இவர் அப்பா பிள்ளை, அப்பா மடியில. ஆனா பேர் தட்டினது யாருன்னா இளைய பிள்ளை எடுப்பார் கை பிள்ளைன்னா பாத்தீங்களா. அந்த விதத்துல முருகன் என்ன பண்ணா, இன்னைக்கும் நீங்க சோமஸ்கந்த மூர்த்தின்னு பாத்தீங்களா சிவன் கோயில்ல சிவபார்வதிக்கு நடுவுல முருகர் உட்கார்ந்துருக்காருங்க. சா உமா ஸ்கந்தன் அப்படின்னு பேரு. சா அப்படின்னா சிவன், உமானா சக்தி, ஸ்கந்தன்னா முருகன். அப்ப சோமஸ்கந்த மூர்த்தியில சிவபார்வதிக்கு நடுவுல முருகன் உட்கார்ந்துட்டு இருக்க. அம்மா பிள்ளைக்கு நடுவு கணபதி கேட்டா இல்லைங்க, அவன் மூத்த பிள்ளை தானே வச்சுட்டானா. அவர் இல்லை, அவர் கோயில் வாசல்ல முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கார். நீங்க நெத்தியில கொட்டிண்டா உன்னை உள்ளான்னு பேர டோக்கன் போட்டு அனுப்பிட்டு இருக்க. ஆனா இவர் தான் குடும்பத்துல நடுப்பிள்ளையா உட்கார்ந்துட்டார், குடும்பஸ்தனா. அப்ப கொண்டாடும் பிள்ளையார்னா முருகப்பெருமான் தான். காரணம் ஞான சம்பந்தம் என்கிற தமிழ் ஞானப்பாலை உண்டவர். அதனாலதான் இவர் அந்த மாதிரி பிறந்தார்னா. இவர் தமிழ் நெறியினாலே இறைவனை அமுதத்தை கொண்டு கொடுக்க சாப்பிட்டார் என்பது ஒரு கதைங்க, இவருடைய அவதாரத்துல பாக்குறோம். ஆனா இவர் அதே தமிழ் நெறியினால இறைவனுடைய பேரை பாடி
எத்தனை அருள் லீலைகளை புரிந்திருக்காருன்னு பார்க்கலாம். திருமருகல்னு ஒரு தலங்க. அந்த திருமருகல்ல ஒரு வணிகன், அந்த வணிகன் தன்னுடைய காதலி அழைச்சிட்டு வியாபாரமா போறான். அவங்க 2 பேரும் பேசி வச்சிருக்கான். அந்த வியாபாரம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சு நல்ல பணம் வந்ததுன்னா இதே திருமருகல்ல சுவாமி சன்னிதானம் முன்னால உன்னை திருக்கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த சுவாமி முன்னிலையில சபதம் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி வியாபாரத்துக்கு போறதுக்காக கோவில் வாசல்ல இந்த மண்டபத்துல படுத்திருக்காங்க. அப்போ ஒரு பாம்பு தீண்டி அந்த வணிகன் இறந்து பட்டான். உடனே இவள் லவ் மேரேஜ் பண்ணிக்கணும்னு அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு இவன் கண்டவனே கொண்டவன்னு இவன் பின்னாடி ஓடி வந்துட்டாள். இவன் செத்து போயிட்டான் பாம்பு தீண்டி, தாலியே ஏறலை. அப்ப புகுந்த வீட்டுக்கும் போக முடியாது, என் புருஷன் இறந்துட்டான்னு. இப்ப இவன் தான் என்னோட வந்தான்னு சொல்றதுக்கு அவங்கிட்ட உயிர் இல்லை, யார் சொல்லுவா? அவனை தவிர யார் சொல்றதுக்கு கூட உறவினர் இல்லை. அப்போ இவ கதறி அழறா, சுவாமி உனக்கு தான் அப்பா இல்லை, அம்மா இல்லை, ஊர் இல்லை, பேர் இல்லை, உறவு இல்லை. சுவாமி அதுதானே பேர், ஆறுற்றார் ஆராயலார் ஏது அவனைப்பாடும் பரிசேலோ ரம்பாவாயின்னு அற்புதமா சுவாமிக்கு மணிவாசகர் பாடுகிறார். அது மாதிரி அவருக்கு தாயுமிலி தந்தையிலி தாந்தனியன் காணேடின்னு பாடுறார். இப்போ அப்பா அம்மா இல்லை, ஊர் இல்லை, பேர் இல்லை, சிவனுக்கு தான் அப்படின்னா உன்னை வணங்க என்னையே அப்படி ஆக்கிட்டியே, நான் உன்னை நம்பிதானே இவரை கைப்பிடிச்சு வந்தேன், கல்யாணம் பண்ணிட்டு தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு. இது மாதிரி ஒரு மன வாழ்க்கையே அமையாத என்னை அங்கேயும் போக விடாம, பிறந்த வீட்டுக்கும் போக முடியாத, என்ன மூஞ்ச வச்சுன்னு போவேன் சொல்லாம ஓடி வந்துட்டேன். இப்ப புகுந்த வீட்டுக்கும் போக முடியாத மாதிரி பண்ணிட்டியேன்னா. அதாவது ஒரு பாடல் உண்டு, தேவாரத்தில் உண்டு, முன்னை அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், முன்னை அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அப்பனையும் அன்றே நீத்தாள், அகன்றால் அகலிடத்தார் அருள் விளக்கோ தன்னை தன்னை மறந்தாள், தன்னாமோ கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. தேவாரம் அற்புதமா சொல்லுது. ஒரு பெண்பிள்ளை என்ன பண்ணாலாம், முன்னை அவனுடைய நாமம் கேட்டாள். யார் நாமம்? சிவநாமம். சிவநாமத்தை எங்கேயோ ஒரு சொற்பொழில சொல்ல அகஸ்மாத்தா அந்த பக்கம் சைவ சமய பக்த ஜன சபையை தாண்டி பானிபூரி சாப்பிட்றதுக்காக நடந்து வரும்போது காதல விழுந்திருக்குங்க. அதை கேட்டோன்னா முன்னை அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள். கேட்டோன்னா உடம்புகளை ஏதோ பண்றது, அப்படியே பண்ண உடனே அனைத்து எலும்பு உள்நக குனிப்புடையானுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பின்னு சொல்கிறா போல உடம்பெல்லாம் தேனிலே புறம்புறம் தழுவிய செல்வமே சிவபுரமானே, தேனினை சொரிந்து புறம்புறம் செறிந்த செல்வமே சிவபுரமானே. நம்ம நரம்பெல்லாம் 72,000 நாடி நரம்பையும் தேனில முக்கிய எடுத்தா எப்படி ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குமோ, சிவநாமத்தை அனுபவிக்கிறவாளுக்கு சிந்தை அப்படி இருக்குமாங்க. அதாவது சிந்தை மகிழ சிவபுராணம் நன்மை முந்தை வினை முழுதும் ஓய. சிந்தை மகிழுங்க, சிவபுராணத்தை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா விட மனசு வராது. அப்போ மகிழ்ந்து சொல்லும் பொழுது நம்ம பிடிச்ச முந்தை வினைகள்லாம் விட்டுருங்க. இந்த அவர் சொல்றார், முன்னை அவனுடைய நாமம் கேட்டாள். என்னைக்கோ ஒரு நாள் அவன் பேரை கேட்டாள். கேட்டதுல பொண்ணு எப்படி ஆயிட்டா தெரியும்? அம்மா சொல்றா பொண்ணை பத்தி, பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வராள். அப்ப பொண்ணு எப்படின்னு கேட்பாள், குலங்கோத்துறலாம். அவர் சொல்றா, பொண்ணு நல்ல பொண்ணு தாங்க. ஒரு நாள் சிவன் நாமத்தை கேட்டாள், உன்னை அவனுடைய நாமம் கேட்டாள். உடனே கேட்டவொடனே அவன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சுக்கணும் ஆசை. மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள். அவன் எப்படி இருப்பான், என்ன கலர், மாநரமா, எப்படி இருப்பான் அப்படின்னு அவன் உருவத்தை பார்க்கணுமா. மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள். கேட்ட உடனே அவன் எங்கே இருக்கான், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள்.
எங்க இருக்கா? திருவாரூர்ல இருக்கா. தியாகராஜனுக்கு ஒன்னே ஓடிட்டாருங்க. அந்த பொண்ணு வீடு வேணாம், அப்பா வேணாம், அம்மா வேணாம், என் பேரு வேணாம், நானே வேணான்ட்டாங்க. நானே எனக்கு வேண்டாம், நானே போய் என் நெஞ்சம் போய் ஆனாலும் அழுதால் உன்னை பெறலாமே இல்லையா? அப்படி என்ன பண்ணா, முன்னை அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கு பிச்சி ஆனால். பிச்சின்னா பைத்தியம் அர்த்தங்க. ஆண்கள்னா பித்தன்னு சொல்வா, பெண்கள்னா பிச்சின்வா. அப்போ பிச்சின்னா பைத்தியம். அவன் மேல பைத்தியம் ஆயிட்டா. வாயை திறந்தாலே ஆரூரா தியாகராஜா, ஆரூரா தியாகேசா, ஆரூரா தியாக, இது தவிர வாயில வரலங்க. அப்படியே பைத்தியம் மாதிரி அதையே சொல்லிட்டு இருக்கா. பிச்சி ஆனாள். அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள். தலைமொழிக்கிட்டாங்க. எனக்கு அப்பா வேணாம், அம்மா வேணாம், உற்றாரை ஆண் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், பெற்றோரை ஆண் வேண்டேன், கற்றாரை ஆண் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றால தமந்துரையும் கூத்தானின் குறைகடக்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. எனக்கு யாரும் வேணாங்க, இறைவன் திருப்பாதம் ஒண்ணு போதும். அப்படியே அழுதுண்டே இருக்கலாம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒருவார்தமை நன்னெறிக்கு உயிப்பது. மற்றதெல்லாம் நல்ல நெறி கிடையாதுங்க. மற்றவங்கெல்லாம் பாடினா காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும், திட்டு கிடைக்கும், பழி கிடைக்கும், சாபம் கிடைக்கும், எது வேணா கிடைக்கலாங்க. அது பாடினதுக்கு ஏற்ற பரிசு இது. ஆனா இறைவனை நீங்க பாடினா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஓதுவார்தமை நன்னெறிக்கு உயிப்பது. சத்தியங்க அது. அவர் சொல்றாரு, எது மேல சத்தியம்? வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாகும். இதுதான் ஞான சம்பந்தர் புருடாவுடைய நினைச்சு காட்டிக்க. சம்பந்தர் சொல்ற, இது 4 வேதத்தின் மேலான விளக்கம். சைவத்தின் மேலான் சமயங்கள் வேறில்லைன்னா, சைவத்துக்கு மேல வேதங்களே. அதனால திருமறை காட்டுல மறை 4மே இறைவனுடைய அடிய தேடித்துங்க. மறை காட்டு ஈசர் அவர். அது 2 அர்த்தங்க. அது மறை காட்டும் ஈசன்னா மறை தேட தன் பாதத்தை மறைத்து காட்டிய ஈசன் மறை காட்டு ஒரு பொருள். இன்னொன்னு, அவன்தான் திரோபவம் என்கிற மறைக்கும் தொழிலை பண்ணுகிறான். 5 தொழில் இறைவன் பண்ணுகிறான். பிறப்பித்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல் அப்படின்னு பேரு. அப்படி மறைத்தல் என்கிற தொழிலுக்கு திரோபவம் பேரு. சிருஷ்டி, திதி, சந்தாபம், திரோபவம், அனுகிரகம் அப்படின்னு 5 சமஸ்கிருதத்துல. இப்போ மறைக்கிறான். மறைக்காட்டு ஈசன் தன்னை மறைத்து அழுத பிறகு காட்டுகிறான். அது மாதிரி ஒரு அம்மா என்ன பண்ணுவா, நடப்பழகணும்னா அம்மா பிடி பார்க்கலான்னு சொல்லிட்டு தூண் பின்னால ஒழிஞ்சுருவா. ஒண்ணு அம்மா அழுதுலே கையை நீட்டின்றே வரும். அப்படியே இவ ஆனா அதுக்காக விட்டுருவாளா? அப்படியே ஒரு கண்ணை ஓரமா வச்சிருந்து அந்த கருப்பு திண்ணையிலேருந்து நைஸா பாப்பா குழந்தை வருதான்னு இது தத்துக்காபத்துக்காக நடந்துட்டு கீழே விழ போனா, தடித்த ஒரு மகனை தந்தை அடித்தால் பிடித்து ஒரு தாயனை பண்ண ஓடி வந்து டக்குன்னு அந்த குழந்தை கீழே விழத்துக்கு முன்னாடி தன் கையை கொடுத்து தாங்கிடுவாங்க. ஆனா அது நடைபழக்கணும்னு மறைந்து பாப்பாக்கலாம், அம்மா தேடி கண்டுபிடி பார்க்கலாம் மறைவான். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடொன்னா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். நான்முகனும் நாரணனும் தேடி தேடொன்னா தேவனை. ஏங்க மும்மூர்த்தியில 3 பேரும் ஒரு அசைன்மெண்ட் வச்சுருக்கா. நீ பிறப்பிக்கணும், நான் காப்பாற்றணும், நீ அழிக்கணும்னு. இவர் 3ஆவதா இருக்காருங்க சிவனு. முதல் சீட்டு யாருக்கு? பிரம்மாக்கு. நான் படைக்கணும், ஓகே எடுத்துக்கோ, அவருக்கு முதல் போஸ்ட். 2வது நான் காப்பாற்றணும், நான் 2வது போஸ்ட், நான் எடுத்துக்கோ. நீ அழிக்கணும், நாங்க ஏதாவது தப்பு பண்ணா நீ ரப்பர் போட்டு அழிக்கணும், குழந்தை தப்பு பண்ணா அழிக்கணும். அதான் 3வது போஸ்ட் சுவாமிக்கு. சரின்னு எடுத்துட்டார். ஆனா இந்த 2 பேரும் அவரை காணும் தேடுறாருங்க. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடொன்னா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். யாரை நீ கடைசியா நினைச்சு 2 பேரும் முதல்ல இடம் பிடிச்சிங்களோ, அந்த முதல்ல இருக்கிற 2 பேரும் கடைசியா இருக்கிற கடைசி வரை பார்க்க முடியாம ஓய்ந்து போனான். ஆனா நாம் பார்த்தேன். யாரு? அடியார்கள் பார்க்கலாம் அரணாரை. ஆனால் நான் யார் தெரியுமா? உன்னை விட முன்னாடி இருக்கேன் ஒரு அடினா, பார்க்கவே முடியாதுங்க. அவங்கெல்லாம் ஓய்ந்து போனார். நான்முகனும் காணா வண்ணமும் உள்ளது நீர் என்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அப்போ இவ அழறான், நான் அப்பாவை அம்மா விட்டுட்டேன், என் பேரை விட்டுட்டேன், என் ஊரை விட்டுட்டேன், குலங்கோத்திரங்களை விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு தலைவனை நம்பி வந்தேன், அந்த தலைவனை பறிச்சுன்னு போயிட்டியே அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன்? நான் சம்பந்தர் அங்க வர்றார். எப்பவுமே இறைவன் தான் நேர்பட அருள மாட்டாருங்க. இப்போ ஒரு பிட் பாக்கெட் அடிக்கிறவங்க கூட
நான் கூட இருக்கேன்னா என்னை கூட்டின்னு போகிறதுக்கு சிட்டி போலீஸ் கமிஷனராக வருவார். பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏட்டு வந்து தவடையிலே ஒன்று வச்சு வாடான்னு சொக்காய் பிடிச்சி இழுத்துன்னு போயிடுவான். அதுக்கப்புறம் நான் போய் ஆதாரை காட்டி அப்புறம் இருக்கிறதெல்லாம் சொல்லி, இல்லை சார் நான் கூட அட்ரஸ் கேட்கறதுக்காக என்னையும் சேர்த்து கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் காட்டினாதான் என்னை விடுவாங்க. இப்போ என்னை கூட்டின்னு வரதுக்கு சிட்டி கமிஷனராக வருவார், வரமாட்டார். ஒரு சாதாரணப்படி சாதாரணமாக தான் வரும். பெரிய ஆட்கள்னா பெரிய ஆட்கள் வருவாங்க இல்லையா, அதுக்கு ஒரு தகுதி இருக்கு இல்லையா. ஆனா இங்க இந்த அம்மா வந்து என் தலைவனை இழந்துட்டேனேன்னு போது இறைவன் கிட்ட அழறாளேன்னு இறைவன் குழந்தையா இருக்கிற சம்பந்தரே அங்க வராருங்க. என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கு வந்துட்டார் சம்பந்தர். ஷடயாயனுமால் சரணி எனுமால் ஷடயாயனுமால் சரணி எனுமால் விடையா எனுமால் வெறுவாயனு விழுமால் சடையாயனுமால் சரணி எனுமால் விடையா எனுமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரோ மருகள் மடையார் குவளை மலரோ மருகள் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே. புன்னாகவராளி ராகத்துல குழைந்து 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 தமிழ் நெறியை குழைத்து கொடுக்கிறாருங்க. எந்த தமிழ் பால சம்பந்தருக்கு குழைத்து கொடுக்க தோணியப்பருடைய திருக்கரங்களினாலே அங்கே சுவாமி உண்டாரோ ஞானசம்பந்த பெருமான், அந்த அமுது ஊரல் சொற்களினாலே தமிழ் சொற்களினாலே தீந்தமிழ் ஞானசம்பந்த பெருமான் அப்படியே குழைத்து பாடுகிறார். மகுடி வாச்சா அந்த பாம்பு அப்படியே அசைந்து ஆடி வருங்க. அது மாதிரி எந்த பாம்பு தீண்டி இந்த குழந்தை இறந்தானோ இந்த தலைவன் அதே பாம்பு வந்து திரும்ப அந்த நஞ்ச தான் வாங்கிட்டு அவனை உயிர்ப்பித்து எழுத்து. அதான் செத்தாரை மீட்டிங்கே எழுப்பிடல் வேண்டும், சுத்த சிவ சன்மார்க்கம் செலுத்தியிடல் வேண்டும்னு வள்ளல் பெருமான் நம்ம கந்தகோட்டத்துல தெய்வமணி பாலை பாடின அருட்பிரகாச வள்ளலார் பாடுறா. செத்தவரை எழுப்ப முடியுங்க. ஞானசம்பந்தர் வந்து திருமருகள்ல எழுப்பி காட்டிருக்கார். அது மாதிரி கபாலீஸ்வரத்துல சாம்பலா இருந்த பொண்ணை பூம்பாவைய எழுப்பி காட்டிருக்கார். அப்பர் பெருமான் நாபகரசனா திங்களூர் என்கிற சந்திரனுடைய நவகிரக தலத்துல அப்பூதி மகனை பாம்பு தீண்டி இறந்த போது எழுப்பி கொடுத்திருக்காரு. இப்படி நால்வருமே கரைக்கால் முதலை தரச்சொல்லு காலனிய திருக்கொப்புளியூர் அவிநாசியில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாம்பு தீண்டி இறந்த குழந்தைய அந்த முதலை வாயில சென்ற குழந்தைய திருக்கொப்புளியூர் அவிநாசியில எழுப்பி கொடுத்திருக்காங்க. நால்வரும் மீட்டு கொடுத்திருக்காங்க. அதாவது நால்வரை போட்டுக்கிறோம். அப்படி அந்த ஆளுடைய பிள்ளை இது அழகா சொல்ல, விடத்தை தமிழ் இசையால் இறக்கியது குவளை கருங்கன் கொடிகளை துன்பம் தவிரகன்று துவளத் தொடுவிடம் தீர்த்த தமிழின் தொகை செய்தவன் என்று திருச்செம்பை விருத்தத்துல ஆளுடைய பிள்ளையார் திருச்செம்பை விருத்தத்துல நம்பியாண்டார் நம்பி ஞானசம்பந்தருடைய திறத்தை இந்த பாம்பு தீண்டி இறந்த வணிகரை மீட்டு கொடுத்து அந்த பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வைத்து சிவனருளாலே அவனை சிறந்த வணிகனாய் வாழ வைத்தார். அதற்கு ஞானசம்பந்தருடைய தமிழ் நெறிதான் உதவியது என்பதை இங்க பதிவு பண்றாரு நம்பியாண்டார் நம்பி. சம்பை விருத்தம் என்கிற இதுல ஆளுடைய பிள்ளையாருக்கு குவளை கருங்கன் கொடியிடை துன்பம் தவிர கன்று துவள கொடுவிடம் தொடுவிடம் தீர்த்த தமிழின் தொகை செய்தவன். அந்த இடத்துல தேவாரம் பாடினான்னு சொல்ல, 1, 2, 3ஆம் திருமுறை முதல் 3 திருமுறை பாடினான்னு சொல்ல, தமிழில் தொகை செய்தவன் அப்படின்னா இன்னைக்கும் அமௌண்ட் ஆஃப் கட்டசின்னு சொல்லுவாங்க. அமௌண்ட்னா வெறும் பணம் கிடையாதுங்க, அதுக்கு வந்து ஒரு குவாண்டம்னு பேரு. இவ்வளவு அப்படின்ற எண்ணிக்கைக்கு அமௌண்ட் ஆஃப் கட்டசின்னுவாங்க. இரக்கத்தினுடைய தொகைன்ற மாதிரி தமிழின் தொகை அப்படின்னா இன் தொகை, தமிழின் தொகை கனிவு உடையது தமிழ். அந்த தமிழை கேட்ட உடனே பாம்பு விடமே இறங்கியது அப்படின்னா அது எப்பேற்பட்ட தமிழினுடைய எழுச்சி என்பதை அப்படி அற்புதமா சொல்றார். அதுபோல இவர் திருவாவடுதுறை என்கிற தலத்துக்கு போன பொழுது அங்கே செல்வ நடமாடம் சென்று சேன்மோங்கி செல்வ மதிதோயே செல்வம் உயர்கின்ற
செல்வது வாழ் திரு சிற்றம்பலம் மேய செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமேனு ஞானசம்பந்த பெருமான் தில்லை சிற்றம்பலத்துல பாடியிருக்காருங்க. சிதம்பரத்துல அங்க அட்ட ஐஸ்வர்யமே சிவனுடைய பாதம் என்று செல்வம் 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 செல்வம்னு பாடியிருக்காரு. ஆனா இவர் திருவாவடுதுறையில போய் அங்க ஆவடுதுறை அண்ணலை தரிசிப்பதற்காக இவர் போயிருக்காரு. இந்த திருவாவடுதுறை தலம் என்ன சிறப்பு அப்படின்னா, நீங்க திருவையாறு போனீங்கன்னா திருவையாறுல இருந்து பக்கத்துல திங்களூர் அதே ரோட்ல இருக்கு, திருவையாறு பக்கத்துல. அதை தாண்டி பாத்தீங்கன்னா திருபுவனம் போற வழியில அந்த இடைமருதூர் அப்படின்னு இருக்கு. குடைமருது, கடைமருது, இடைமருது அப்படின்னு. இது வந்து இடைமருது, புடார்ஜுனம் கடா அப்படின்னு சொல்ற மாதிரி திருவிடை மருதூர் என்கிற தலம் இருக்குங்க. இது திங்களூருக்கு பக்கத்துல இருக்கு, திருவையாத்து பக்கத்துல, திருபுவனம் பக்கத்துல இருக்கு. ஒரே ரோட்ல 4 சிவாலயங்களை போய் தரிசனம் பண்ணலாம் நீங்க திருவையாத்துல இருந்து. அந்த திருவிடை மருதூர்ல என்ன விசேஷம்னா, அங்க இருக்கிற சுவாமிக்கு பேர் வந்து மகாலிங்கம்னு பேரு. மகாலிங்கம்னா லிங்கத்திலேயே பெருவுடையார்னு பேரு. உண்மையிலே பெருவுடையார் தஞ்சை பிரகதீஸ்வரத்துல ராஜராஜ சோழன் கட்டி வச்சிருக்காருங்க. தஞ்சை பிரகதீஸ்வரம் பெருவுடையார் திருக்கோயில் பிருகநாயகின் அம்பாளுக்கு பெரிய நாயகின்னு பேரு. பெரிய நாயகி பெருவுடையார் அப்படின்னு. ஆனா இங்க போனீங்கன்னா இவர் லிங்கத்துல மகாலிங்கம், பெரிய லிங்கங்க இவரு. அந்த லிங்கத்துல ஒவ்வொரு சிவாலயத்தை நீங்க போனாலும் சிவனை சுத்தி 11 மூர்த்திகளை நீங்க வந்து கோட்ட மூர்த்தங்களா, அங்க ஆவரண மூர்த்தங்களா இருப்பாங்க. இந்த 11 மூர்த்தங்களை நீங்க வந்து சிவாலய கோட்டங்கள்ல தரிசிக்கலாங்க. உள்ள நுழையும் போது விநாயகர்ல இருந்து தொடங்கி நந்தியம்பெருமான், சூரியன், சந்திரன், அதுக்கப்புறம் வந்து கல்லாலின் புடையம் அந்த தட்சிணாமூர்த்தி, அதுக்கப்புறம் பின்னாடி லிங்கோத்பவர், சண்டிகேஸ்வரர், அதுக்கப்புறம் வந்து இப்படி நவகிரகங்கள், இப்படி சோமஸ்கந்த 11 மூர்த்திகள் இருக்கா. அதுல இந்த மகாலிங்கத்துக்கு சுற்று தெய்வங்கள் 11 கோட்ட மூர்த்தங்களை 11 கோவில்ல இருக்காங்க. அதுல இந்த மகாலிங்க தலமான திருவிடை மருதூருக்கு நந்தி தலம் எதுன்னா திருவிடை மருதூர். அங்கதான் வந்து திருமூல நாயனார் 3000 வருஷம் தவம் இருந்து 3000 பாடுபாடு இருக்காரு. அங்க சம்பந்தர் வந்த பொழுது அப்பா சிவபாதகிருதியில் வந்து நான் யாகம் பண்ண போறேன், எனக்கு வந்து பொண்ணும் பொருளும் வேணும் அப்படின்னு கேட்டார். சம்பந்தர் சொன்னா, நான் பணம்லாம் எங்கேயுமே எதிர்பார்த்ததே கிடையாது, நீங்களா கொடுத்தா உண்டுதான். ஏன்னா அவர் சைவ சமய பக்தஜன சபை மாதிரியே இவங்க யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. நாமா கொடுத்தா அதை வச்சு இன்னும் தாமும் போட்டு சிறப்பாக நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க. சம்பந்தர் வழியில வந்தவங்க இந்த அவருடைய சைவ சமய பக்தஜன சபையை நடத்துறவங்க. இப்படி சம்பந்தர் சொன்னார், நான் வந்து கொடுக்க சிவனுண்டு குறை இல்லையேன்னு சிவன் கொடுத்தா உண்டே தவிர நான் யாரிடத்தையும் கேட்டது இல்லையேன்னா. அவர் சொன்னா, நானும் யாகம் பண்றதுக்கு தான் கேட்கிறேன், அதே சிவன் கிட்ட நீ சொன்னா தருவாரேன்னார். உடனே அவர் சம்பந்தர் என்ன பண்ணார், இறைவனிடத்துல போய் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் நின் கடல் தொழுது எழுவேன் கடலினில் அமுதோடு விளைந்த மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவதொன்று மக்கில்லையே அதுவோ உமதில் அருள் ஆவடு துறையரனே இதுவோ எம்மை ஆளுமாறு ஈவதொன்று மக்கில்லையேல் அதுவோ உமதில் அருள் ஆவடு துறையரனே பாடினார். பூதகணங்கள் கிட்ட 1000 பொற்காசுகளை கொடுத்து, என் சம்பந்தன் தமிழா பாடுறான், அதுக்கு எத்தனை 1000 வேணா கொடுக்கலாம், ஆனா அப்பாவுக்கு வந்து பொண்ணும் மெய்ப்பொருளும் தரணும் கொடுன உடனே பலிபீடத்துல கொண்டு வந்து பூதகணங்கள் வச்சுதுங்க. அப்போ உயிரை கொடுப்பது சம்பந்தருடைய தமிழ்நெறி, செல்வத்தை கொடுப்பது சம்பந்தருடைய தமிழ்நெறி, அமுதத்தை கொடுப்பது சம்பந்தருடைய தமிழ்நெறி, எல்லாத்துக்கும் மேல முக்தியை கொடுப்பது சம்பந்தருடைய தமிழ்நெறி. அப்படிப்பட்ட சம்பந்தருடைய அடியை வாழ்த்தி இந்த கலந்து கொண்ட அனைவருக்கும் முக்தி பேரை இறைவன் தர வேண்டும், நல்ல மன நிம்மதியும் நல்ல பொருளும் யோகமிக்க பெருவாழ்வும் தர வேண்டும் என்று இறைவன் கடலை வாழ்த்தி அமைகிறேன். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க
மெய்ஞானத்தவன் தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. நம பார்வதி பதகே. தென்னாடுலக சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். அடியார்களுக்கு ஒரு விண்ணப்பம். 2 செய்திகளை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்கிறேன். வருகிற மாதம் 7ஆம் தேதி அன்று ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளுடைய தேர் திருவிழா நடக்கிறதுங்க. ஆடித்தேர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரொம்ப அழகு, ஆண்டாளுடைய தேர். அந்த தேர் திருவிழா வருகிற மாதம் 7ஆம் தேதி அன்று நடைபெறுகிறது. அந்த தேர் திருவிழாவுடைய நேரடி ஒளிபரப்பு முன்னாடி பொதிகை டிவி இருந்தது, இப்போ டிடி தமிழ் அப்படின்னு பேர் மாறி இருக்கு. இந்த டிடி தமிழ் தொலைக்காட்சியில தேர் வடம் பிடிக்கிறதுல ஆரம்பிச்சு நிலையம் திரும்புற வரைக்கும் முழுக்க ஒளிபரப்பு பண்ண போறாங்க. அதனுடைய வர்ணனையை அடியேன்தான் டிடி தமிழ் தொலைக்காட்சியில 7ஆம் தேதி அன்று காலை தேர் வடம் பிடிக்கிறதுல தொடங்கி நிலையம் திரும்புற வரை வழங்க இருக்கிறேன். அந்த தேர் திருவிழா முன்னிட்டு ஆண்டாளுடைய பெருமைகள், ரங்கமன்னார் பெருமைகள், அந்த ஸ்ரீரங்கத்து எம்பெருமானுடைய பெருமைகள், ரங்கநாதருடைய பெருமை எல்லாம், அந்த கதையெல்லாம் அதில் சொல்லுவேன். நீங்கள் அதை கேட்கலாம். அதை கேட்டு என்னை ஆசீர்வதிக்கும்படியாக பிரார்த்தித்து கொண்டு, அதே மாதிரி வருகிற மாதம் திருப்பதி தேவஸ்தானம் வெங்கட்நாராயண் ரோடில் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த திருப்பதி தேவஸ்தானம் மாதத்தில் பல இடங்களில் இந்த மாதிரி சொற்பொழிவுகள்லாம் வைக்கிறாங்க. அங்கே நான் ஒரு ஆஸ்தான பண்டிதர் மாதிரி, ஏன்னா ஒவ்வொரு மாதம் ஒரு இடத்துல திருப்பதி தேவஸ்தானம் போஸ்ட் பண்ணுவாங்க. அடியேன் இந்த இடத்துல திருப்பதி தேவஸ்தானம் சீனிவாசருடைய கருணை கிடைக்கணும்னு நம்ம சரவணன் ஐயா இருந்தபோது சொல்லி அவர்களை இங்கே வரவழைத்தேன். அப்படி வரவழைத்து வருடத்திலே 2 தரம் 3 தரம் இங்கே நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. அந்த சுற்றுல வர மாதம் 3 நாள் சைவ சமய பக்த ஜன சபையில் திருப்பதி தேவஸ்தான சார்பில் 4 நாள் நிகழ்ச்சி நடைபெற போகுதுங்க. 26, 27, 28, 29 4 நாள் நடக்கிறது அடுத்த மாதம். அந்த 4 நாளில் முதல் 3 நாள் அடியனுடைய சொற்பொழிவு இந்த சைவ சமய பக்த சபையில் திருப்பதி தேவஸ்தான சார்பில் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். 4வது நாள் சுமங்கலி பூஜை இருக்கு, குங்கும அர்ச்சனை பண்ணுவாங்க விளக்கு கட்சி. நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும். அது ஃப்ரீ தான். ஆனால் திருப்பதியுடைய தேவஸ்தான பிரசாதம் உங்களுக்கு கிடைக்கும். கலந்துட்டீங்களான்னா சீனிவாசரே அனுகிரகம் பண்ற, அலமேல் பங்கை தாயார் அனுகிரகம் பண்ற, கல்யாண சீனிவாசரவர். அதனால யார் யார் வீட்டில் கல்யாணம் நடக்கணுமோ, குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கணுமோ, நீங்கள்லாம் தெரிஞ்சவாளுக்கும் சொல்லி அந்த கடைசி நாள் 4வது நாள் நிகழ்ச்சியில் நீங்கள்லாம் திரளாக வந்திருந்து அந்த சுமங்கலி பூஜையில் கலந்துக்கணும்னு சொல்லி இந்த 4 நாள் நிகழ்ச்சியை நீங்கள் தவற விடாமல் சீனிவாசருடைய அருளை பெறணும்னு பிரார்த்தித்து அமைகிறேன்.